தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் தியாகலிங்கம். இலைனும் லாவ்ரிஷ்காவும் அல்பாட்டிச்சும் அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள். கார்க் என்பவன் தன்னுடைய விரல்களை பெல்ட்டில் சொருகி சிறிது புன்னகை காட்டி முன்னால் நடந்து வந்து நின்றான். அதற்கு நேர்மாறாக திரான் என்பவள் கூட்டத்தின் பின்னால் போனான். அந்த கூட்டம் நெருங்கி ஒன்று சேர்ந்தது. உங்களுடைய கிராமத் தலைவன் யார் என்று ராஸ்டோல் அந்த கூட்டத்திற்கு முன்பு வேகமான நடையில் வந்து நின்று கேட்டார். கிராமத் தலைவனா? அவனிடம் உமக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கார்க் கேட்டான். அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வெளியே வந்து முடியும் முன்பே அவனுடைய தொப்பி பறந்தது. அவனுக்கு கிடைந்த பலமான அடியினால் அவனுடைய தலை ஒரு பக்கமாக சாய்ந்தது. தொப்பிகளை எல்லோரும் எடுங்கள், துரோகிகளே என்று கோபமான குரலில் ராஸ்டோன் கத்தினார். கிராமத் தலைவன் எங்கே என்று மீண்டும் வெகுண்டு கேட்டார். கிராமத் தலைவன்? அவருக்கு கிராமத் தலைவன் வேண்டுமாம். திரான் ஜாக்காரிச், உண்மைத்தானே என்று பணிவோடு பல குரல்கள் இங்குமங்கும் கேட்டன. கழற்றி விட்டார்கள். நாங்கள் கலகம் செய்யவில்லை, நாங்கள் உத்தரவுகளை பின்பற்றுகிறோம் என்று கார்க் சொன்னான். அதே சமயத்தில் பல குரல்கள் ஒன்று சேர்ந்து பேச ஆரம்பித்தன. பெரிய மனிதர்கள் தீர்மானித்தபடி நாங்கள் செய்கிறோம், ஆனால் நீங்கள் பல பேர்கள் உத்தரவுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் விவாதம் செய்து கொண்டாயிருக்கிறாய். கலகக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், துரோகிகள் என்று ராஸ்டோல் அர்த்தமில்லாமல் கார்ப்பின் கழுத்து பட்டியை பிடித்து கொண்டு கத்தினார். இவனை கட்டுங்கள், இவனை கட்டுங்கள் என்று அவர் கூச்சலிட்டார். என்றாலும் அச்சமயம் அங்கே லாவ்ரிஷ்காவையும் அல்பாட்டிச்சையும் தவிர வேறு ஒருவருமில்லை. லாவ்ரிஷ்கா கார்ப்பிடம் ஓடி அவன் ரங்களை பின்னால் இருந்து பற்றினான். அந்த குன்றுக்கு பின்னால் உள்ள நமது வீரர்களை வரவழைக்கட்டுமா என்று அவன் கூச்சலிட்டு கத்தினான். அல்பாட்டிச் அந்த விவசாயிகளை பார்த்து பேர் சொல்லி 2 பேர்களை அழைத்து கார்ப்பை கட்டும்படி உத்தரவிட்டார். அவர் அழைத்தவர்கள் பணிவோடு கூட்டத்தை விட்டு வெளியே வந்து தங்களுடைய பெல்ட்டுகளை கழற்றினார்கள். கிராமத் தலைவன் எங்கே என்று பலத்த குரலில் ராஸ்டோன் கேட்டார். முகம் சுளித்து வெளிரிய தோற்றத்தோடு அந்த கூட்டத்தை விட்டு திரான் வெளியே வந்தான். நீதான் கிராமத் தலைவனா? லாவ்ரிஷ்கா, இவனை கட்டு என்று ராஸ்டோன் கூச்சலிட்டு அந்த உத்தரவை யாரும் எதிர்க்க மாட்டார்கள் என்று நினைப்பது போல பேசினார். உண்மையில் மேலும் 2 விவசாயிகள் முன் வந்து திரானை கட்டுவதற்கு ஆரம்பித்தார்கள். திரான் தனது பெல்ட்டையே கழற்றி அவர்களிடம் கொடுத்தான். நீங்கள் எல்லோரும் நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் வீடுகளுக்கு உடனே திரும்பி போங்கள். உங்களில் ஒருவருடைய சப்தமும் இங்கே இனிமேல் கேட்கக்கூடாது என்று ராஸ்டோன் விவசாயிகளை பார்த்து சொன்னார். ஏன், நாங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. முட்டாள் தனத்தாலும் அசட்டு தனத்தாலும் செய்து விட்டோம். எல்லாம் வெறும் அசட்டுத்தனம். நான் அப்போதே அப்படிச் செய்வது சரியல்ல என்று சொன்னேன் என்று ஒருவர் மீது ஒருவர் குறை கூறுகிற மாதிரி பல குரல்கள் கேட்டன. அது பார், நான் என்ன சொன்னேன்? அதெல்லாம் தவறு, வாலிபர்களே என்று தம்மை சுதாரித்துக் கொண்டு அல்பாட்டிச் கூறினார். எல்லாம் எங்களுடைய மடத்தனங்கள், யாக்கா அல்பாட்டிச் என்ற பதில்கள் கேட்டன. அந்த கூட்டம் உடனே கலைந்து கிராமத்திற்குள் போயிற்று. கட்டப்பட்ட அந்த இருவரும் எஜமானர் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அந்த 2 குடிகார விவசாயிகளும் அவர்களை பின் தொடர்ந்தனர். நான் உன்னை கொஞ்சம் பார்த்து கொள்ளுகிறேன் என்று அவர்களில் ஒருவன் கார்ப்பை பார்த்து சென்னான். எஜமானர்களிடம் அம்மாதிரி ஒருவன் எப்படி பேச முடியும்? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று மற்றவன் சொன்னான். இன்னொருவன் ஒரு அசல் முட்டாள் என்று கூறினான். வாகுசாரவா வீட்டின் முன்பாக 2 மணி நேரத்திற்கு பின்பு வண்டிகள் நின்று கொண்டிருந்தன. எஜமானரின் சாமான்களை அந்த விவசாயிகள் சுறுசுறுப்பாக எடுத்துக்கொண்டு வந்து வண்டிகளில் ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். திரான் என்பவனை பீரோவுக்குள் அடைத்து போட்டிருந்தார்கள். இளவரசி மேரியின் கோரிக்கையின் பேரில் அவன் விடுதலையானான். அவன் விடுதலையானவுடன் சாமான்கள் எடுத்து வைப்பதை மேற்பார்த்து கொண்டிருந்தான். அம்மாதிரி அஜாக்கிரதையாக போடாதீர்கள் என்று ஒரு விவசாயி, வட்டமான புன்சிரிப்பான முகத்தோடு இருந்தவன், வேலைக்காரியிடமிருந்து பெட்டியை வாங்கிக் கொண்டு கூறினான். அது விலை உயர்ந்தது என்பது உனக்கு தெரியும். அதை அந்த மாதிரி நீ எப்படி வீசி போடலாம்? அந்த கயிற்றின் கீழே போட்டால் அதில் கீறல்கள் ஏற்படும். அம்மாதிரி வேலைகளைச் செய்வது எனக்கு பிடிக்காது. எல்லாவற்றையும் விதிப்படி ஒழுங்காக செய்ய வேண்டும். இங்கே பார், அந்த பாய்க்கு கீழே அதை வைத்து வைக்கோல் போட்டு மூடு. அதுதான் வழி.
புஸ்தகங்கள் புஸ்தகங்கள் என்று இளவரசர் ஆண்ட்ரோவின் வாசகசாலை பீரோக்களை வெளியே எடுத்துக் கொண்டு வந்தபோது ஒரு விவசாயி சொன்னான். அதை அம்மாதிரி நெருக்காதே, அது கனமானது. வாலிபர்களே, கனமான புஸ்தகங்கள். ஆமாம், அவர்கள் நாள் பூராவாக வேலை செய்தார்கள், விளையாட போகவில்லை என்று உயரமான உருண்டை வடிவமான முகம் உள்ள அந்த விவசாயி ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த சாமான்களின் மேலாக இருந்த அகராதிகளை சுட்டி காட்டி கூறினான். இளவரசியிடம் மீண்டும் வந்து தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று விரும்பியதால் ராஸ்தோவ் மீண்டும் அந்த வீட்டிற்கு போகவில்லை. ஆனால் அவளுடைய பிரயாணத்திற்காக காத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் தங்கியிருந்தார். வீட்டிலிருந்து அவருடைய வண்டி வெளியே வந்ததும் அவர் தமது குதிரை மீது ஏறி அவளோடு பாகுசாரவாவில் இருந்து 8 மைல் தூரம் பிரயாணம் போனார். அந்த இடத்தில்தான் நமது துருப்புகள் முகாம் போட்டு இருந்தன. யாங்கோவா என்ற இடத்தில் இருந்த ஹோட்டலுக்கு போனதும் அவர் மரியாதையோடு அவளிடம் விடை பெற்றுக் கொண்டார். முதல் தடவையாக அவளது கையை அவர் முத்தமிட்டார். அம்மாதிரி நீ எப்படி பேச முடியும் என்று அவர் நாணி முகம் சிவந்து இளவரசி மேரி நன்றி கூறியதற்கு பதிலாக சொன்னார். அவள் தன்னை விடுவித்ததற்காக நடந்து போன சம்பவத்தை பற்றி அவள் அம்மாதிரிதான் சொல்லி வந்தாள், நன்றி கூறினாள். அதே மாதிரி எந்த போலீஸ் அதிகாரியும் செய்திருக்க முடியும். இந்த விவசாயிகள் மட்டும் நமக்காக சண்டை போடுவார்களானால் நமது எதிரி இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டான் என்று அவமானத்தோடும் விஷயத்தை மாற்றி பேச விரும்பியது போலவும் பேசினார். உன்னுடைய பரிச்சயம் கிடைத்தற்காக நான் சந்தோஷம் அடைகிறேன். போய் வா இளவரசியே, உனக்கு மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் கிடைக்குமாறு நான் விரும்புகிறேன். இன்னும் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் உன்னை சந்திக்கலாம் என்று நம்புகிறேன். நான் வெட்கமடையாமல் இருக்க வேண்டுமென்று நீ விரும்புவாயானால் எனக்கு தயவு செய்து வந்தனம் கூற வேண்டாம். ஆனால் இளவரசி வார்த்தைகளின் மூலம் அவருக்கு வந்தனம் சொல்லாவிட்டாலும் நன்றியும் கனிவும் கலந்த அவளுடைய பிரகாசமான முகத்தினால் அவருக்கு வந்தனம் தெரிவித்தாள். அவருக்கு நன்றி தெரிவிப்பதற்கு எதுவுமில்லை என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. அதற்கு மாறாக அவர் அங்கே வந்திருக்காவிட்டால் அந்த புரட்சிக்காரர்களிடமும் பிரெஞ்சுக்காரர்களிடமும் அவள் நாசமாய் போயிருப்பாள் என்று அவளுக்கு தோன்றியது. அதைத் தவிர அவளை காப்பாற்றுவதற்காக அவர் தாமே பயங்கரமான வெளிப்படையான ஆபத்துக்களில் அகப்படும்படி செய்து கொண்டாரென்றும் அவள் நினைத்தாள். அதையும் தவிர அவர் ஒரு உயர்ந்த கண்ணியமான மனிதர் என்றும் தன்னுடைய சந்தோஷத்தையும் நிலைமையையும் அறிந்து கொள்ளக் கூடியவர் என்றும் அவள் நினைத்தாள். அவள் அழ ஆரம்பித்த போது, தன்னுடைய நஷ்டத்தை அவள் குறிப்பிட்டு கதறிய போது, அவள் கண்ட அவருடைய அன்பான நேர்மையான கண்களும் அவற்றில் கண்ணீர் பொங்கி நின்றதும் அவளுடைய ஞாபகத்தில் இருந்து போகவில்லை. அவள் அவரிடம் விடைபெற்ற பின்பு தனியாக அவள் நின்ற போது அவளுடைய கண்கள் நீர் நிறைந்திருந்ததை அவள் திடீரென்று உணர்ந்தாள். அவளிடம் ஒரு விசித்திரமான கேள்வி முதல் தடவையாக அல்ல, மீண்டும் தோன்றியது. அதாவது அவள் அவரை காதலிக்கிறாளா என்பதாகும். மாஸ்கோவுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் உள்ள மீதமுள்ள காலம் இளவரசி மேரிக்கு ஒரு மகிழ்ச்சியானதாக இல்லை. இருந்தபோதிலும் அவளுடன் வண்டியிலேயே வந்து கொண்டிருந்த துனியாஷா பல தடவை தனது எஜமானியை கவனித்து பார்த்தபொழுது ஒரு விஷயத்தைக் கண்டாள். அதாவது இளவரசி மேரி ஜன்னலுக்கு வெளியே அடிக்கடி தலையை நீட்டி எதையோ பார்த்து மகிழ்ச்சியும் சோகம் கலந்த தோற்றத்தோடு புன்முறுவல் காட்டி வந்தாள். நல்லது, ஒரு வேளை நான் அவரை காதலிப்பதாய் இருந்தால் என்று இளவரசி மேரி நினைத்தாள். தன்னை ஒருவேளை காதலிக்காமலே இருந்து விடக்கூடிய ஒரு மனிதர் மீது தான் காதல் கொண்டு விட்டதாக ஏற்படுமானால் அது அவமானமாய் இருக்காதா என்று அவள் நினைத்தாள். ஆனால் இதை வேறு எவரும் எப்பொழுதும் அறிய முடியாது என்ற நினைப்பினால் அவள் திருத்திக் கொண்டாள். யாரிடமும் அதை பற்றி பேசாமல் அவளுடைய வாழ்க்கை முழுவதிலும் முதல் தடவையாகவும் கடைசி தடவையாகவும் அவள் காதல் கொண்ட அந்த நபரை காதலித்துக் கொண்டே இருந்தால் அதற்காக அவளை குற்றம் சொல்ல முடியாதென்றும் நினைத்தாள். சில சமயங்களில் அவருடைய பார்வைகளையும் அவருடைய அனுதாபங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் அவள் நினைவு கூர்ந்த பொழுது இம்மாதிரி அவளுக்கு அசாத்தியமாக தோன்றவில்லை. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில்தான் அவள் ஜன்னலுக்கு வெளியாக புன்சிரிப்பு கொண்டு தலையை நீட்டி வந்ததை துனியாஷா கவனித்தாள். அந்த வினாடிகளில் அவரை பாகுசாரவாவிற்கு அழைத்து வந்தது விதிதானே என்று இளவரசி மேரி நினைத்தாள். அதே விதிதானே அவருடைய சகோதரி என்னுடைய சகோதரரை திருமணம் செய்ய மாட்டேன் என்று மறுக்கும்படியும் செய்தது. இவையெல்லாவற்றிலும் பரம்பொருளின் கைவேலை இருப்பதை இளவரசி மேரி கண்டாள். ஒரு பெண் தன்னுடைய சகோதரருடைய அல்லது சகோதரியினுடைய மைத்துனரை திருமணம் செய்யக்கூடாது. ஆகவே
நட்டாஷா இளவரசர் ஆண்ட்ரோவை திருமணம் செய்திருந்தால் இப்போது நிக்கலசனை மேரி திருமணம் செய்வதற்கு அது இடையூறாய் இருந்திருக்கும். இளவரசி மேரியைப் பற்றிய அபிப்பிராயம் ராஸ்தோவின் மனதில் மனோகரமாய் பதிந்தது. அவளை நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி தோன்றியது. வாகுசாரவாவிற்கு அவர் போனதை அவருடைய தோழர்கள் கேள்விப்பட்டதும் அவரை சுற்றி கூடிக்கொண்டு பேசினார்கள். வைக்கோல் தேடப் போனவர் ருஹ்யாவிலேயே ஒரு பெரிய பணக்கார பெண்ணை பிடித்துக் கொண்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டதும் அவர் கோபமடைந்தார். இளவரசி அவருக்கு கவர்ச்சிகரமாய் இருந்தாலும், ஏராளமாக சொத்துக்களை உடையவளாய் இருந்தாலும், அவர் அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் அவருடைய விருப்பத்திற்கு விரோதமானது என்ற நினைப்பு பல தடவைகள் அவர் மனதில் தோன்றியபடியால் அவர் கோபம் அடைந்தார். அவரை பொறுத்தவரையில் இளவரசி மேரியை விட வேறு சிலாக்கியமான மனைவியை அவர் விரும்பியிருக்க முடியாது. ஏனெனில் அவளை திருமணம் செய்வதால் அவருடைய தாயான கோமகளை சந்தோஷமாக்க முடியும், அவருடைய தந்தையின் கடன் விவகாரங்களை ஒழுங்குபடுத்திவிட முடியும், அதோடு கூட இளவரசி மேரிக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆனால் சோனியா, அவளுக்கு அவர் கொடுத்த பிரமாணம் என்ன ஆவது? அதனால்தான் இளவரசி பால்கோன்ஸ்கயாவையும் அவரையும் சேர்த்து பேசும்போது ராஸ்தோவ் கோபம் கொண்டார். 10.15 குட்டதோவ் இராணுவங்களின் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் இளவரசர் ஆண்ட்ரோவின் ஞாபகம் அவருக்கு ஏற்பட்டது. உடனே தலைமை காரியாலயத்திற்கு தம்மிடம் வரும்படி அவர் உத்தரவு அனுப்பினார். ஜாரேவா ஜாய்மிஷ் என்ற இடத்திற்கு இளவரசர் ஆண்ட்ரோ வந்து சேர்ந்தார். முதல் தடவையாக துருப்புகளின் அணிவகுப்பை குட்டதோவ் பார்வையிடும் அதே தினத்தில் அதே மணியில் இளவரசர் ஆண்ட்ரோ வந்து சேர்ந்தார். அந்த கிராமத்து மத குருவின் வீட்டு முன்பாக சேனாதிபதியின் வண்டி நின்று கொண்டிருந்தது. அங்கே இளவரசர் ஆண்ட்ரோ வந்து சேர்ந்து வாசல் பக்கத்தில் போடப்பட்டிருந்த பெஞ்சில் அமர்ந்தார். குட்டதோவை ஒவ்வொருவரும் கலங்காத மேன்மை தங்கியவர் என்று அழைத்து வந்தார்கள். அவருடைய வருகைக்காக இளவரசர் ஆண்ட்ரோ காத்திருந்தார். அந்த கிராமத்திற்கு அப்பால் உள்ள வயலிலிருந்து பட்டாளத்தாரனின் சங்கீதமும் புதிய சேனாதிபதிக்கு போடும் ஜே ஜே கோஷங்களும் கேட்டு வந்தன. 2 சேவகர்கள், ஒரு தூதர், ஒரு பிரதான காரியஸ்தர் ஆகியவர்கள் இளவரசர் ஆண்ட்ரோ இருக்குமிடத்தில் இருந்த 10 அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அச்சமயம் குட்டதோவ் அங்கே இல்லாதபடியால் அந்த சிறந்த கால நிலையை அனுபவிக்க அவர்கள் வெளியே வந்து நின்றார்கள். ஒரு குள்ளமான அழுத்தமான வர்ணம் கொண்ட குதிரை படையின் லெப்டினன்ட் கர்னலான ஒருவர் அடர்ந்த மீசைகளுடனும் கிருதாக்களுடனும் அந்த வாசலுக்கு குதிரை மீது வந்தார். இளவரசர் ஆண்ட்ரோவை அவர் பார்த்து, கலங்காத மேன்மை தங்கியவர், அங்கேதான் தங்கி இருக்கிறாரா என்றும் சீக்கிரம் வந்து விடுவாரா என்றும் கேட்டார். தாம் அந்த கலங்காத மேன்மை தங்கியவரின் பரிவாரத்தைச் சேர்ந்தவர் அல்லவென்றும் அப்பொழுதுதான் புதிதாய் வந்தவர் என்றும் இளவரசர் ஆண்ட்ரோ பதில் அளித்தார். ஒரு சுறுசுறுப்பான சேவகனை பார்த்து அந்த உதவி கர்னல் திரும்பினார். சேனாதிபதியின் சேவகர்கள் எப்படி ஒரு இகழ்ச்சியோடு பேசுவார்களோ அதே மாதிரி தொனியில் அவன் பதில் அளித்தான். என்ன, கலங்காத மேன்மை தங்கியவரா? அவர் சீக்கிரமாக இங்கே வருவார் என்று எதிர்பார்க்கிறேன். உமக்கு என்ன வேண்டும்? அந்த சேவகனின் தொனியைக் கண்டு தமது மீசைகளுக்கு கீழாக அந்த உதவி கர்னல் புன்னகை காட்டி குதிரையை விட்டு கீழே இறங்கி அந்த குதிரையை தபால் சேவகனிடம் ஒப்புவித்தார். பால்கோன்ஸ்கியிடம் நெருங்கி இலேசாக தலை வணங்கினார். அந்த பெஞ்சில் அவரும் அமரும்படி பால்கோன்ஸ்கி இடம் கொடுத்தார். அவருக்கு பக்கத்தில் அந்த உதவி கர்னலும் அமர்ந்தார். நீரும் சேனாதிபதிக்காகத்தான் காத்திருக்கிறீரா? அவர் எல்லாரையும் பார்ப்பார் என்று சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு நன்றி, அந்த கோளா தின்பவர்களின் காரியங்கள் ரொம்ப மோசமாய் இருக்கின்றன. தம்மை ஒரு ஜெர்மனியராக ஆக்கும்படி எர்மலோன் கேட்டதில் அர்த்தம் இருக்கிறது. இப்பொழுது ருஹியர்களுக்கும் இடம் கிடைத்திருக்கிறது என்று தோன்றுகிறது. முன்பெல்லாம் என்ன நடந்து கொண்டிருந்தன என்பதை அந்த சாத்தான் ஒருவன்தான் அறிய முடியும். இந்த போரில் நீர் கலந்து கொண்டிருக்கிறீரா என்று அவர் கேட்டார். நான் கலந்து கொள்ளுவது மட்டுமல்ல, இந்த பின்வாங்கு தலினால் நான் மிகவும் அருமையாக போற்றி வந்த எனது தந்தை மன வருத்தத்தினால் இறக்கும்படி நேரிட்டது. என்னுடைய எஸ்டேட்டுகளைப் பற்றியோ நான் பிறந்த வீட்டைப் பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. நான் ஸ்மாலென்ஸ் மாகாணத்தைச் சேர்ந்தவன் என்று இளவரசர் ஆண்ட்ரோ பதில் அளித்தார். ஆ, நீர்தான் இளவரசர் பால்கோன்ஸ்கியா? உம்முடன் அறிமுகம் பெற்றது பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தான் லெப்டினன்ட் கர்னல் தெனேசான். வாஸ்கா என்ற பெயரால்தான் நான் அழைக்கப்படுகிறேன் என்று தெனேசான் சொல்லி இளவரசர் ஆண்ட்ரோவின் கைகளை அழுத்தி ஒரு விசேஷமான அன்பான தோற்றத்தோடு அவருடைய முகத்தை பார்த்தார். ஆம்,
நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சிறிது நேரத்திற்கு பின்பு அனுதாபத்தோடு சொன்னார். ஆம், இது சித்தியன் யுத்த முறை. பிடரியில் அடி பெறுகிறவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு எல்லாம் ரொம்ப சரி. ஆகவே நீர்தான் இளவரசர் ஆண்ட்ரூ பால்கோன்ஸ்கியா என்று சொல்லி அவர் தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டினார். மிகுந்த மகிழ்ச்சி இளவரசே. உம்முடைய அறிமுகத்தை பெற்றதற்காக மிகுந்த மகிழ்ச்சி என்று அவர் மீண்டும் கூறி சோகத்தோடு புன்முறுவல் காட்டி இளவரசர் ஆண்ட்ரூவின் கையை மீண்டும் அழுத்தினார். தன்னை முதலில் திருமணம் செய்ய வேண்டுமென்று தெரேசா கேட்டதாக நட்டாஷா அவரிடம் முன்பே சொல்லியிருந்ததால் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தெரேசாவை பற்றி தெரியும். இந்த பழைய மன துன்பமான உணர்ச்சிகளுக்கு கொண்டு போயிற்று. அவைகளை பற்றி சமீப காலமாக அவர் நினைத்ததில்லை. ஆனால் அவருடைய உள்ளத்தில் அது இன்னமும் இருந்து கொண்டு இருந்தது. சமீப காலமாக பல புதிய மிகவும் முக்கியமான உள்ளப்பதிவுகள் அவருக்கு ஏற்பட்டு கொண்டு வந்தன. அதாவது ஸ்மாலின்ஸ்கில் இருந்து பின்வாங்கியது, பாலுடு ஹில்ஸுக்கு அவர் விஜயம் செய்தது, அவருடைய தந்தையின் மரணத்தை பற்றி சமீபத்தில் கிடைத்த செய்திகள் ஆகியவைகளாகும். அவர் ஏராளமான உணர்ச்சிகளை அனுபவித்து வந்தபடியால் அந்த பழைய நினைப்புகள் எல்லாம் வெகு காலமாக அவருடைய உள்ளத்தில் நுழையவில்லை. இப்பொழுது அவை நுழைந்தன. ஆனால் முன்புள்ள அதே வேகத்தில் அவரிடம் அவை வேலை செய்யவில்லை. தெரேசாவிற்கு கூட பால்கோன்ஸ்கியின் பெயரை கேட்டதும் பழைய காலத்து மனோகரமான நினைப்புகள் தோன்றின. ஈராக் சாப்பாட்டிற்கு பின்பு நட்டாஷா பாடியதற்கு பின்பு தாம் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் 15 வயதான அந்த சிறிய பெண்ணை தம்மை திருமணம் செய்யும்படி அவர் கேட்டுக்கொண்டது நினைவிற்கு வந்தது. அந்த காலத்தையும் நட்டாஷாவிடம் அவருக்கு ஏற்பட்டிருந்த காதலையும் அவர் நினைத்து பார்த்ததும் புன்முறுவல் கொண்டார். உடனே தமது நினைப்பை தற்காலம் அவரை முழுவதும் ஆர்வத்தோடு பீடிக்கப்பட்டிருந்த காரியங்களுக்கு திரும்பினார். துருப்புகள் பின்வாங்குகிற காலத்தில் காவல் முகாம்களில் அவர் சேவை செய்து வந்தபோது இந்த போர் திட்டத்தை அவர் வகுத்தார். வாரக்ளே தி டாலி என்பவரிடம் அந்த திட்டத்தை முன்னால் அவர் சொன்னார். இப்பொழுது குட்ஸோவிடம் அதை கொடுப்பதற்காக விரும்பினார். அவருடைய திட்டம் இதுதான். பிரெஞ்சு படையெடுப்பு முனை வெகு தூரம் நீண்டு விட்டதால் முன்னால் நின்று பிரெஞ்சுக்காரர்களை முன்னேறும்படி விடாமல் தடுப்பதோடு அல்லது தடுக்காமல் விட்டுவிட்டு பின்னால் உள்ள அவர்களுடைய போக்குவரத்து தொடர்பை தாக்க வேண்டும். இதை இளவரசர் ஆண்ட்ரூவிடம் அவர் விவரித்து சொல்ல ஆரம்பித்தார். அந்த போக்குவரத்து பாதை எல்லாவற்றையும் அவர்களால் காப்பாற்ற முடியாது. அது அசாத்தியமான காரியம். அந்த பாதையை துண்டித்துவிட நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். 500 வீரர்களை எனக்கு கொடுங்கள். அந்த பாதையை நான் துண்டித்து விடுவேன். அது நிச்சயம். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் கொரில்லா யுத்த முறை. தெரேசா எழுந்து பால்கோன்ஸ்கியிடம் தமது திட்டத்தை வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தமது கைகளை ஆட்டி பேசினார். அவருடைய விளக்கத்திற்கு இடையிலே இராணுவத்தில் இருந்து கோஷங்கள் கேட்டன. அந்த கோஷங்கள் தொடர்ச்சியாக இல்லாமல் அதிகமான சப்தத்தில் சங்கீதத்துடனும் பாட்டுகளுடனும் கலந்து படை அணிவகுப்பு நடந்த வயலில் இருந்து வந்து கொண்டிருந்தன. குளம்படி ஓசைகளும் கோஷங்களும் கிராமத்தை நெருங்கிக் கொண்டிருந்தன. வாசலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த கோசாக் அவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று கூச்சலிட்டான். பால்கோன்ஸ்கியும் தெரேசாவும் வாசலுக்கு போனார்கள். அங்கே அணிவகுப்பு மரியாதை செய்வதற்காக சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு சிறிய செம்பழுப்பு நிற குதிரை மீது தெரு வழியாக குட்டஜோல் வந்து கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஜெனரல்கள் அடங்கிய ஒரு பிரம்மாண்டமான பரிவாரம் அவர் பின்னால் சவாரி வந்து கொண்டிருந்தார்கள். அநேகமாய் அவருக்கு பக்கத்தில் வாரக்ளே சவாரி வந்தார். அதிகாரிகள் அடங்கிய ஒரு கூட்டம் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களைச் சுற்றிலும் ஓடி வந்து ஜே கோஷமிட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய உதவியாளர்கள் அவருக்கு முன்பாகவே முற்றத்தில் வந்து சேர்ந்தார்கள். குட்டஜோல் பொறுமையில்லாமல் தமது குதிரையை அவசரப்படுத்திக் கொண்டு இருந்தார். அவருடைய குதிரை அவருடைய பாரத்தை தாங்கிக் கொண்டு மெதுவாக நடந்து வந்தது. அவர் வெள்ளை குதிரைப்படை தொப்பியை அணிந்திருந்தார். அது பட்டையை கொண்டு மத்தியில் உயரம் இல்லாமல் இருந்தது. அந்த தொப்பிக்கு தமது கையை உயர்த்தி தலையை விடாமல் ஆட்டிக்கொண்டு வந்தார். அணிவகுப்பு மரியாதை செய்வதற்காக நின்று கொண்டிருந்த சிப்பாய்கள் கைக்குண்டு படையைச் சேர்ந்தவர்கள், சிறந்த வீரர்கள். அவர்களில் அநேகர் பதக்கங்களை அணிந்து கொண்டிருந்தார்கள். அவர் சமீபத்தில் வந்ததும் அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்களை அவர் முனமாகவும் கவனமாகவும் ஒரு கமாண்டரின் பார்வையைப் போல ஒரு நிமிஷ நேரம் நேராக நோக்கிவிட்டு பின்னால் தம்மை சூழ்ந்திருந்த ஜெனரல்களும் அதிகாரிகளும் கொண்ட கூட்டத்தை பார்த்து திரும்பினார். திடீரென்று அவருடைய முகம் ஒரு கூர்மையான தோற்றத்தை மேற்கொண்டது. ஒரு குழப்பமான பார்வையோடு
அவர் தமது தோள்களை குலுக்கினார். இம்மாதிரி சிறந்த வீரர்களை வைத்துக்கொண்டு பின்வாங்கி போய்க் கொண்டிருக்கிறோம். நல்லது, போய் வாருங்கள் ஜெனரலே என்று அவர் சொல்லிவிட்டு இளவரசர் ஆண்ட்ரூவையும் தெரேசாவையும் கடந்து முற்றத்திற்கு போனார். ஜே 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 என்று அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் கோஷமிட்டார்கள். கடைசி தடவையாக இளவரசர் ஆண்ட்ரூ அவரை பார்த்ததற்கு பின்பு இன்னும் அதிகமாக பருத்தும் கொழுத்தும் தளர்ச்சியும் கொண்டவராய் குட்டதோம் காணப்பட்டார். ஆனால் அவருடைய செயற்கை கண்ணும் தழும்பும் எல்லாரும் அறிந்த அவருடைய களைப்பான தோற்றமும் அப்படியே இருந்தன. குதிரை படையின் வெள்ளை தொப்பியை அவர் அணிந்து ஒரு இராணுவ மேற்சட்டையை தரித்து ஒரு மெல்லிய வாரினால் அவருடைய தோளில் மீது ஒரு சவுக்கை தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார். தளர்ச்சியோடு எங்குமங்கும் ஆடிக்கொண்டு அவருடைய சுறுசுறுப்பான அந்த சிறிய குதிரையின் மீது கனமாக அவர் அமர்ந்திருந்தார். வியோ 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 என்ற லேசாக கேட்கும்படி முற்றத்திற்குள் அவர் சவாரி போகும்போது சீட்டி அடித்தார். ஒரு சடங்கிற்கு பின்பு கஷ்டங்களெல்லாம் தீர்ந்து விட்டன என்ற நிம்மதியோடு ஒருவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தோற்றம் அவர் முகத்தில் காணப்பட்டது. தமது முழு உடம்பையும் ஒரு பக்கமாக சாய்த்து பின்னால் தமது முழங்காலை ஊன்றி எழுந்து முழக்கத்தோடு அவருக்கு உதவி செய்ய காத்து நின்ற கோசாக்குகள் உதவியாளர்களின் கைகளில் நழுவி விழுந்தார். தம்மை சுதாரித்துக் கொண்டு கண்களை இடுக்கிச் சுற்றிலும் பார்த்தார். இளவரசர் ஆண்ட்ரூவை அவர் நோக்கினார். ஆனால் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் முற்றத்திற்கு தம்முடைய தள்ளாடும் நடையில் போனார். வியோ 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 என்று சீட்டி அடித்துவிட்டு மீண்டும் இளவரசர் ஆண்ட்ரூவை நோக்கினார். வயோதிகர்களுக்கு அடிக்கடி ஏற்படுவதைப் போல அவருக்கும் இளவரசர் ஆண்ட்ரூவின் முகத்தை பார்த்த சில வினாடிகளுக்கு பின்புதான் அவர் யார் என்பதை குட்டதோவின் ஞாபகத்தோடு இணைக்க முடிந்தது. நீர் எப்படி இருக்கிறீர் எனது அன்புள்ள இளவரசே? நீர் எப்படி இருக்கிறீர் எனது அன்புள்ள சிறுவரே? என்னுடன் வாரும் என்று அவர் சொல்லி சோர்வோடு சுற்றிலும் பார்த்து அந்த முற்றத்து படிகளில் ஏறினார். அவருடைய பாரத்தினால் அந்த படிகள் கிரிச்சிட்டன. அவர் தமது கோட்டில் உள்ள புத்தான்களை கழற்றிவிட்டு முற்ற மண்டபத்தில் கிடந்த ஒரு பெஞ்சின் மீது அமர்ந்தார். உமது தந்தை எப்படி இருக்கிறார்? அவர் இறந்து போனதாக நேற்றுதான் எனக்கு செய்தி கிடைத்தது என்று இளவரசர் ஆண்ட்ரூ திடீரென்று கூறினார். தமது கண்களை பயத்தினால் விரிய திறந்து அவரை குட்டதோம் பார்த்தார். பின்னால் தமது தொப்பியை கழற்றி தமக்கு சிலுவை குறி காட்டிக்கொண்டார். பரலோகத்தில் ராஜ்யம் அவருடையதாக இருப்பதாக, கடவுளின் விருப்பப்படியே நமக்கெல்லாம் நடக்கும் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆழ்ந்த பிரிச்சு விட்டு அவருடைய மார்பு முழுவதும் விம்ம அவர் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார். அவரை நான் நேசித்து மரியாதை செய்தேன். நான் மனப்பூர்வமாக உமக்கு அனுதாபம் கூறுகிறேன். அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை தமது கொழுத்த மார்பில் அழுத்தி அணைத்து சிறிது நேரம் வரையில் அவரை விடாமல் பற்றியிருந்தார். அவரை விட்ட பின்பு குட்டதோவின் தடித்த உதடுகள் நடுங்குவதையும் அவருடைய கண்களில் நீர் நிறைந்திருப்பதையும் இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்தார். அவர் பெருமூச்சு விட்டு எழுந்திருப்பதற்காக தமது கைகள் இரண்டையும் பெஞ்சின் மீது அழுத்தினார். வாரும், என்னோடு வாரும், நாம் பேசுவோம் என்று அவர் சொன்னார். அந்த வினாடியே தெரேசா தார் சக்கரங்கள் திலதிலுக்க முற்ற மண்டபத்தின் படிகளில் ஏறி வந்தார். எதிரியால் எப்படி பயமுறுத்த முடியாதோ அதே மாதிரி அவருடைய மேல் அதிகாரிகளாலும் அவரை பயமுறுத்த முடியாது. அவரை நிறுத்துவதற்காக உதவியாளர்கள் முயற்சி செய்து கோபமாய் முணுமுணுத்ததையும் மீறி அவர் அங்கே வந்தார். குட்டதோம் தமது கைகளை இன்னமும் அந்த பெஞ்சின் மீது அழுத்திக் கொண்டே அவரை வெடுவெடுப்பான பார்வையோடு பார்த்தார். தெரேசா தமது பெயரை சொல்லிய பின்பு அறிவித்திருந்த தாம் அங்கே நாட்டின் நன்மைக்கு அவசியமான ஒரு பெரிய முக்கியமான காரியத்தை கலங்காத மேன்மை தங்கியவருக்கு அறிவிப்பதற்காக வந்திருப்பதாக சொன்னார். களைப்போடு குட்டதோம் அவரை பார்த்து தமது கைகளை எரிச்சலோடு எடுத்து தமது வயிற்றின் மீது மடக்கி வைத்துக் கொண்டு தெரேசா சொல்லிய வார்த்தைகளை திருப்பிச் சொன்னார். நமது நாட்டின் நன்மைக்காகவா? நல்லது, என்ன விஷயம்? பேசும். தெரேசா ஒரு பெண்ணை போல நாணி முகம் சிவந்தார். அந்த ரோமம் நிறைந்த காலத்தால் அடிபட்ட கடற்காளான் போன்ற அவருடைய முகத்தில் நிறம் மாறியது பார்ப்பதற்கு விசித்திரமாய் இருந்தது. எதிரியின் போக்குவரத்து பாதைகளை ஸ்மாலென்ஸ்கிற்கும் வியான்மாவிற்கும் மத்தியில் துண்டிப்பதற்காக தம்முடைய திட்டத்தை பற்றி விளக்க தைரியமாக ஆரம்பித்தார். அந்த பகுதிதான் தெரேசாவின் பிறப்பிடம். ஆகவே அப்பகுதிகளை அவர் நன்றாய் அறிவார். முக்கியமாக அவ்வளவு பலமான நம்பிக்கையோடு அவர் பேசியபடியால் அவருடைய திட்டம் நிச்சயமாக ஒரு சிலாக்கியமானதாயிருந்தது. குட்டதோம் தமது கால்களை பார்த்தார்.
ஏதோ மனதிற்கு பிடித்தமில்லாத ஒன்று பக்கத்தில் உள்ள குடிசையில் இருந்து வெளிவரப் போவதை எதிர்பார்ப்பதைப் போல அந்த குடிசையை இடையிடையே பார்த்து கொண்டிருந்தார். ரெனேசாம் பேசிக் கொண்டிருந்த போது அந்த குடிசையில் இருந்து ஒரு ஜெனரல் ஒரு சிறிய கைப்பெட்டியை கையில் எடுத்து கொண்டு வந்து தோன்றினார். என்ன என்று ரெனேசாம் பேசிக் கொண்டிருந்த போது குட்டதோம் கேட்டார். அவ்வளவு சீக்கிரமாக நீர் தயாராய் விட்டீரா? கலங்காத மேன்மை தங்கியவரே, தயாராய் இருக்கிறேன் என்று அந்த ஜெனரல் பதிலளித்தார். தமது தலையை குட்டதோம் இங்குமங்கும் ஆட்டினார். இவையெல்லாவற்றையும் ஒருவர் எப்படி பார்க்க முடியும் என்று சொல்லுவதைப் போல அவருடைய தலை ஆட்டுதல் இருந்தது. மீண்டும் ரெனேசாம் சொல்வதை கவனித்து கேட்டார். ஒரு ருஷ்ய அதிகாரி என்ற முறையில் நான் பிரமாணமாக சொல்லுகிறேன், நெப்போலியனுடைய போக்குவரத்து பாதையை நான் துண்டிக்க முடியும் என்று ரெனேசாம் சொன்னார். சப்ளை ஜெனரல் கிரெயில் ஆண்ட்ரிவிச் ரெனேசாவுக்கு நீர் எம்மாதிரி உறவு என்று அவரை இடைமறித்து குட்டதோம் கேட்டார். அவர் என்னுடைய சிறிய தந்தை, கலங்காத மேன்மை தங்கியவரே. நாங்கள் நண்பர்கள் என்று மகிழ்ச்சியோடு குட்டதோம் சொன்னார். ரொம்ப சரி, ரொம்ப சரி நண்பரே. இங்கே நமது பரிவாரங்களோடு நீர்தங்கியிரும். நாளை நாம் பேசுவோம். ரெனேசாவிற்கு தலையை ஆட்டிவிட்டு அவர் திரும்பி கானாவ்னேற்றின் அவரிடம் கொண்டு தஸ்தாவேஜுகளுக்காக தமது கையை நீட்டினார். வந்திருக்கும் கலங்காத மேன்மை தங்கியவரே, உள்ளே வர விரும்பவில்லையா என்று அலுவலில் இருந்த அந்த ஜெனரல் ஒரு அதிருப்தியான குரலில் கேட்டார். யுத்த திட்டங்களை எல்லாம் பரிசீலனை செய்ய வேண்டும். கையெழுத்து போடுவதற்காக பல காகிதங்கள் இருக்கின்றன. ஒரு உதவியாளர் வெளியே வந்து உள்ளே எல்லாம் தயாராய் இருப்பதாக கூறினார். ஆனால் அவர் தமது வேலை முடிகிற வரையில் உள்ளே நுழைவதற்கு விருப்பமில்லாதவர் போல காணப்பட்டார். அவர் தமது முகத்தை சுளித்தார். இல்லை, இங்கே ஒரு சிறிய மேஜையை கொண்டு வரும்படி சொல்லும் எனது அன்பான சிறுவரே, அவற்றையெல்லாம் நான் இங்கேயே பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரோவின் பக்கம் திரும்பினார். அவர் அங்கே மண்டப முற்றத்தில் நின்று ஜெனரலின் பேச்சுக்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்து நீர் போய்விட வேண்டாம் என்று சொன்னார். இம்மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் போது கதவிற்கு பின்னால் ஒரு பெண்ணின் தணிந்த குரலையும் பட்டாடையின் சலசலப்பையும் இளவரசர் ஆண்ட்ரோ கேட்டார். பல தடவைகள் அப்பக்கமாக அவர் நோக்கினார். கதவிற்கு பின்னால் ஒரு புஷ்டியான ரோஜா நிறமுள்ள அழகான பெண் ரோஜா வர்ண ஆடை அணிந்து பூப்போட்ட பட்டு கைக்குட்டையை தலையில் கட்டி கையில் ஒரு தட்டோடு நின்று கொண்டிருந்தாள். சேனாதிபதி உள்ளே வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தவளைப் போல காணப்பட்டாள். அந்த வீடு மத குருவின் வீடு என்றும் அவள் மத குருவின் மனைவி என்றும் கலங்காத மேன்மை தங்கியவருக்கு ரொட்டியும் உப்பும் சமர்ப்பிப்பதற்காக அவள் விரும்புகிறாள் என்றும் குட்டதோவின் உதவியாளர் இளவரசர் ஆண்ட்ரூவிடம் மெதுவான குரலில் சொன்னார். புதிதாக ஒருவர் குடி வரும்போது அவருக்கு ரொட்டியும் உப்பும் கொடுப்பது ருஷ்யாவில் வழக்கம். ஆனால் நடைமுறையில் ரொட்டிக்கும் உப்புக்கும் பதிலாக அநேகமாக ஒரு வெள்ளித்தட்டில் கேக்கையும் சர்க்கரை தூளையும் வைத்து கொடுப்பது வழக்கமாய் வந்துவிட்டது. அவளுடைய கணவர் கலங்காத மேன்மை தங்கியவரை மாதா கோவிலில் சிலுவை கொண்டு வரவேற்றார். இப்பொழுது அவள் அவரை வீட்டில் வரவேற்க விரும்புகிறாள். அவள் மிகவும் அழகாய் இருக்கிறாள் என்று அந்த உதவியாளர் புன்னகையோடு மேலும் சொன்னார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கூட்டதோம் சுற்றி பார்த்தார். ஜெனரலின் அறிக்கையை அவர் கேட்டுக்கொண்டு இருந்தார். ஜாரேவா ஜாய்மிஷ் என்ற இடத்தில் உள்ள அணி அமைப்பை பற்றி முக்கியமாக குறை கூறுவதாக அந்த ஜெனரலின் அறிக்கை இருந்தது. ரெனேசாம் பேசியதை அவர் கேட்டதைப் போலவே 7 வருஷங்களுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவில் நடந்த யுத்த கவுன்சிலில் நடந்த விவாதங்களை அவர் கேட்டதைப் போலவே இப்பொழுதும் அந்த ஜெனரலின் அறிக்கையையும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு காதில் கொஞ்சம் சணலை வைத்து அடைத்திருந்த போதிலும் ருஷ்யாவில் பல் வலிக்காக காதில் சிறிது சணலை வைத்து அடைப்பது ஒரு வைத்தியமாயிருந்தது. அவருக்கு காதுகள் இருந்தபடியால் அவர் கேட்காமல் இருக்க முடியாது என்பதற்காக அவர் கேட்டு கொண்டிருந்ததாக தோன்றியது. ஆனால் அந்த ஜெனரல் சொல்லுவது எதுவும் அவரை ஆச்சரியப்படுத்தவோ அல்லது அவரை சிரத்தை கொள்ளும்படி செய்யவோ முடியாதென்றும் தெளிவாய் தெரிந்தது. ஏனெனில் சொல்ல போவதையெல்லாம் முன்கூட்டியே அவர் அறிந்திருந்தார் என்று தோன்றியது. மாதா கோயிலில் ஆராதனையின் போது பாடப்படும் பாட்டுகளை எப்படி ஒருவர் கேட்டுக்கொண்டு இருந்தாக வேண்டும் என்று இருப்பதைப் போல அவரும் கேட்டாக வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொண்டிருந்தார். ரெனேசாம் சொல்லியவையெல்லாம் புத்திசாலித்தனமாகவும் விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுவதாகவும் இருந்தன. ஜெனரல் சொல்லிக்கொண்டு இருந்தவை அதைவிட அதிக புத்திசாலித்தனமாகவும் விஷயத்திற்கு பொருத்தமானதாகவும் இருந்தன. ஆனால் கூட்டதோம் அறிவையோ புத்திசாலித்தனத்தையோ வெறுக்கிறவர் என்பதும் தெளிவாய் தெரிந்தது. எனினும்
புத்திசாலித்தனத்திற்கும் புறம்பான மற்றொன்றை அவர் அறிந்திருந்ததாகவும் அது தான் அந்த விஷயத்தில் முடிவாய் தீர்மானிக்க கூடியதாயிருக்கும் என்றும் தோன்றியது. சேனாதிபதியின் முகத்தை கவனத்தோடு இளவரசர் ஆண்ட்ரூ நோக்கி வந்தார். அவருடைய முகத்தில் அவர் காணக்கூடியவையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருப்பதில் ஏற்பட்டுள்ள சடைவம், கதவுக்கு பின்னால் ஒரு பெண் குரல் மெதுவாக ஒலித்துக் கொண்டே இருந்ததன் பொருள் என்ன என்பதை அறிவதில் உள்ள சிரத்தையும் ஒழுங்கு ரீதியை அனுசரிக்க வேண்டுமென்ற ஆசையுமேயாகும். குட்டஜோல் புத்திசாலித்தனத்தையும் கல்வி அறிவையும் வெறுக்கிறவர் என்பது தெளிவாய் தோன்றியது. ரெனேசாம் காட்டிய தேசாபிமான உணர்ச்சியை கூட அவர் வெறுப்பதாக தோன்றியது. தம்முடைய புத்திசாலித்தனத்தினாலோ உணர்ச்சிகளினாலோ அல்லது அறிவினாலோ இவற்றில் எதையும் காட்டுவதற்கு அவர் முயற்சி செய்யவில்லை. அவற்றை வெறுத்தார் என்பதில்லை, மற்றொரு காரணத்தினால் அவர் வெறுத்தார். அன்று அவரிடம் சொல்லியவைகளில் அவராக உத்தரவு பிறப்பித்தது ஒரே ஒரு விஷயத்தில் தான், அதாவது ரஷ்ய துருப்புகள் போகிற வழியில் கொள்ளையடித்த விஷயமாகும். அம்மாதிரி சிப்பாய்கள் ஒட்டு தானிய கதிர்களை சேதப்படுத்தியதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டுமென்றும் அந்த நஷ்டஈட்டை இராணுவ கமாண்டரிடமிருந்து வசூலிக்க வேண்டுமென்றும் ஒரு உத்தரவை எழுதி அவருடைய கையெழுத்திற்காக கடைசியில் அவர் முன்பாக அந்த ஜெனரல் வைத்தார். இந்த விஷயத்தை கேட்ட பின்பு தமது உதடுகளை கூட்டி சப்தமிட்டு தமது தலையை ஆட்டினார். அடுப்பில் போடுங்கள், அதை நெருப்பில் போடுங்கள், எனது அன்பான பேர்வழியே. நான் முடிவாக ஒன்று சொல்லுகிறேன், கேளும். அம்மாதிரி விஷயங்களை எல்லாம் நெருப்பில் போடுங்கள். அவர்கள் தங்கள் மனதிற்கு திருப்தி ஆகிற வரையில் கதிர்களை வெட்டட்டும், மரங்களை எரிக்கட்டும், கட்டைகளை எரிக்கட்டும். அவற்றிற்கெல்லாம் நான் உத்தரவு கொடுக்கவில்லை, அல்லது நான் அனுமதிக்கவும் இல்லை. ஆனால் அவற்றிற்கு நான் நஷ்ட ஈடு வசூலிக்கவும் மாட்டேன். அம்மாதிரி செய்யாமல் ஒருவரால் நடந்து கொள்ள முடியாது. கட்டையை வெட்டும்போது சிராய்கள் சிதறத்தான் செய்யும் என்று அவர் சொல்லிவிட்டு அந்த காகிதத்தை மீண்டும் பார்த்தார். ஓ, எல்லாம் இந்த ஜெர்மன் துல்லியம் என்று அவர் முனங்கிக் கொண்டே தமது தலையை ஆட்டினார். 10.16 நல்லது, அவ்வளவுதான் என்று குட்டஜோல் கடைசியாக யாதாஸ்தில் கையெழுத்து போட்டபோது சொன்னார். அவர் கஷ்டத்தோடு எழுந்து தமது வெள்ளை கழுத்தில் இருந்த மடிப்பை தடவி விட்டுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுள்ள தோற்றத்தோடு வாசலை நோக்கி போனார். அந்த மத குருவின் மனைவி ரோஜா பூ நிறத்தில் சிவந்து வெகு நேரமாய் தயாராய் இருந்த போதிலும் அவரிடம் சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் இருந்த தட்டை எடுத்து ஒரு தாழ்ந்த தலைகுனிந்த மரியாதையோடு குட்டஜோவிடம் நீட்டினாள். அவர் தமது கண்களை இடுக்கிக் கொண்டு புன்முறுவல் காட்டி தமது கையால் அவளுடைய நாடியை உயர்த்திச் சொன்னார். ஆ, எப்போற்பட்ட அழகு! உனக்கு வந்தனம், என் கண்ணை. அவர் தம்முடைய கால் சட்டை ஜேபியிலிருந்து சில தங்க நாணயங்களை எடுத்து அவளுக்காக அந்த தட்டில் வைத்தார். நல்லது, எனது அன்பே, எல்லாம் சுக்கியம் தானே என்று சொல்லிவிட்டு தமக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் வாசலை நோக்கி போனார். அந்த மத குருவின் மனைவி புன்முறுவல் காட்டினார். அவளுடைய அறைக்கு அவள் பின்பற்றி போனாள். உதவியாளர் முற்ற மண்டபத்திற்கு வந்து தம்முடன் சாப்பிட வரும்படி இளவரசர் ஆண்ட்ரோவை கேட்டார். அரை மணி நேரத்திற்கு பின்னால் மீண்டும் குட்டஜோவை இளவரசர் ஆண்ட்ரோ பார்த்தார். அவர் ஒரு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு இன்னமும் தம்முடைய வெளிக்கோட்டில் உள்ள புத்தான்களை கழற்றாமல் அப்படியே இருந்தார். அவருடைய கையில் வைத்திருந்த பிரெஞ்சு புத்தகத்தை இளவரசர் ஆண்ட்ரோ உள்ளே நுழைந்ததும் மூடி வைத்து அதற்கு அடையாளமாக ஒரு கத்தியை அதில் வைத்தார். இளவரசர் ஆண்ட்ரோ அந்த புத்தகத்தின் மேலே அட்டையில் எழுதியிருந்த வாசகத்தை பார்த்து அது திருமதி ஜென்லிஸ் என்பவளால் எழுதப்பட்ட அன்ன பக்ஷியோடு குதிரை வீரர்கள் என்ற புத்தகம் என்று அறிந்து கொண்டார். நல்லது, உட்காரும், இங்கே உட்காரும். நாம் கொஞ்சம் பேசுவோம் என்று குட்டஜோல் சொன்னார். துக்ககரமானது, ரொம்பவும் துக்ககரமானது. ஆனால் எனது அன்பான பேர்வழியே, ஞாபகம் வைத்துக் கொள்ளும், நான் உமக்கு ஒரு தந்தை, ஒரு இரண்டாவது தந்தை. இளவரசர் ஆண்ட்ரோ தம்முடைய தந்தையின் மரணத்தை பற்றி நமக்கு தெரிந்தவைகளையெல்லாம் குட்டஜோவிடம் சொன்னார். பாலுடு ஹில்ஸ் வழியாக அவர் போனபோது அங்கே அவர் கண்டவைகளையும் சொன்னார். என்ன என்ன நிலைமைக்கு நம்மை எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள் என்று குட்டஜோல் ஒரு பரபரப்பான குரலில் திடீரென்று கூச்சலிட்டார். இளவரசர் ஆண்ட்ரோ சொல்லிய விவரங்களில் இருந்து ருஷ்யாவில் தற்கால நிலைமையை அவர் தமது மனக்கண் முன்பாக தெளிவாக பார்த்தார் என்று தோன்றியது. ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடும், கொஞ்சம் அவகாசம் கொடும் என்று அவர் ஒரு கடுமையான பார்வையோடு சொன்னார். இந்த பரபரப்பான உரையாடலை மேலும் நீடிப்பதற்கு அவர் விரும்பவில்லை என்று தோன்றியது. நான் உம்மை என்னுடன் வைத்துக் கொள்வதற்காகத்தான் அழைத்தேன் என்றார்.
கலங்காத மேன்மை தங்கியவரே, நான் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் பரிவார வேலைகளுக்கு நான் அடியோடு தகுதியற்றவன் என்று நினைக்கிறேன் என இளவரசர் ஆண்ட்ரூ ஒரு புன்னகையோடு பதில் சொன்னார். அதை குட்டதோம் கவனித்தார். குட்டதோம் அவரை கேள்விக்குறியோடு நோக்கினார். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் எனது பட்டாளத்தோடு பழகிவிட்டேன். அந்த பட்டாளத்தில் உள்ள அதிகாரிகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறேன். அந்த மனிதர்களும் என்னை விரும்புகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த பட்டாளத்தை விட்டு வருவதற்கு எனக்கு மன வருத்தமாயிருக்கும். உம்முடன் இருக்கக்கூடிய பெருமையை நான் மறுக்கிறேன் என்றால் நான் சொல்வதை நம்ப வேண்டும். ஒரு கூர்மையான, அன்பான, என்றாலும் தந்திரமான, கேலியான உணர்ச்சி குட்டதோவின் பருத்த முகத்தில் பிரகாசமிட்டது. பால்கோன்ஸ்கி சொல்வதை அவர் நிறுத்தினார். நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். ஏனெனில் நீர் எனக்கு வேண்டும். ஆனால் நீர் சொல்வதும் சரிதான், நீர் சொல்வதும் சரிதான். இந்த இடத்தில் மனிதர்கள் தேவையில்லை. இங்கே ஆலோசகர்கள் எப்போதுமே ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு வேண்டிய மனிதர்கள் இல்லை. இந்த ஆலோசகர்கள் எல்லோரும் நீர் செய்வதைப் போல இராணுவத்தில் போய் சேவை செய்தால் பட்டாளங்கள் இப்போது இருக்கிற மாதிரி இருக்கா? ஆஸ்திரேலியாவில் நான் உண்மை பார்த்ததை ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். ஆமாம், அந்த கொடியோடு நீர் நின்றதை நான் இன்னமும் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் என்று குட்டதோம் சொன்னார். இளவரசர் ஆண்ட்ரோவின் முகத்தில் அதை நினைவுபடுத்தியதும் மகிழ்ச்சி பரவியது. அவருடைய கையை பற்றி தம்மிடம் இழுத்துக்கொண்டு முத்தமிடுவதற்காக தமது கன்னத்தை குட்டதோம் காட்டினார். மீண்டும் அந்த வயோதிகரின் கண்களில் நீர் நிறைந்து இருப்பதை இளவரசர் ஆண்ட்ரோ கவனித்தார். குட்டதோவின் கண்ணீர் வெகு சீக்கிரமாக, சுலபமாக வருமென்று இளவரசர் ஆண்ட்ரோ அறிந்திருந்தாலும் தமக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்காக அனுதாபம் காட்டுவதற்கு அவர் குறிப்பாக கனிவோடும் சிரத்தையோடு மிருப்பதாக அவருக்கு தோன்றியது. அது தவிர ஆஸ்திரேலியாவை பற்றி அவர் ஞாபகப்படுத்தியது இனிமையாகவும் பெருமையாகவும் அவருக்கு தோன்றின. நீர் உமது வழியே போம். கடவுள் உம்முடன் இருப்பார். உமது வழிதான் கௌரவத்திற்கான வழி என்பது எனக்கு தெரியும். அவர் சிறிது நிறுத்தினார். புகாரெஸ்டில் நீர் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் யாராவது ஒருவரை அச்சமயம் அனுப்ப வேண்டி இருந்தபடியால் உண்மை அனுப்பினேன். அந்த பேச்சை அதோடு மாற்றி குட்டதோம் துருக்கிய யுத்தத்தை பற்றியும் பின்னால் நடந்த சமாதான உடன்படிக்கையை பற்றியும் பேச ஆரம்பித்தார். ஆமாம், என்னை வெகுவாக குற்றம் சாட்டுகிறார்கள். யுத்தத்தை நடத்தியதற்கும் குற்றம் சாட்டுகிறார்கள். சமாதான உடன்படிக்கையை செய்ததற்கும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் வந்து சேர்ந்தது. எப்படி காத்திருக்க வேண்டுமென்று தெரிந்தவனுக்கு ஒவ்வொன்றும் சமயத்தில் வந்து சேரும். இங்கே எத்தனை ஆலோசகர்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அங்கேயும் இருந்தார்கள் என்று அவர் சொல்லிவிட்டு ஆலோசகர்கள் என்ற விஷயத்திற்கு மீண்டும் திரும்பினார். அந்த ஆலோசகர்கள், அவர்கள் சொல்வதை மட்டும் நாம் கேட்டிருந்தால் துருக்கியில் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்காது. அந்த துருக்கிய யுத்தத்தை கூட நாம் சரியாய் நடத்தியிருக்க முடியாது. ஒவ்வொன்றையும் அவசரத்தில் செய்தார்கள். அவசரம் அதிகம், ஆனால் வேகம் குறைவு. காமின்ஸ்கி இறந்து போகாமல் இருந்தால் தோற்று போய் இருப்பார். அவர் 30,000 வீரர்களோடு கோட்டைகளை தாக்கினார். ஒரு கோட்டையை பிடிப்பது என்பது கஷ்டமான வேலையல்ல, ஆனால் ஒரு யுத்தத்தை ஜெயிப்பதுதான் கஷ்டமான வேலை. அம்மாதிரி ஜெயிப்பதற்கு கோட்டையை திடீரென்று போய் நெருக்குவதோ அல்லது தாக்குவதோ செய்வதால் முடியாது. பொறுமையும் காலமும் தான் அவற்றை செய்யக்கூடியவைகள். ரஸ்கிப் என்ற இடத்திற்கு காமின்ஸ்கி சிப்பாய்களை அனுப்பினார். ஆனால் நானோ மேலே சொல்லிய பொறுமையும் காலமும் என்று 2 விஷயங்களைத்தான் உபயோகித்தேன். அதன் மூலம் காமின்ஸ்கி கைப்பற்றிய கோட்டைகளை விட அதிகமான கோட்டைகளை நான் கைப்பற்றினேன். அந்த துருக்கியர்களை குதிரை மாமிசம் தின்னும்படி நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டு தலையை இங்குமங்கும் ஆட்டினார். என்னை நீர் நம்பும் அந்த பிரெஞ்சுக்காரர்களை கூட என்று அவர் சொல்லிவிட்டு மிகுந்த பரபரப்படைந்து தமது மார்பில் அடித்துக்கொண்டு பேசினார். அந்த பிரெஞ்சுக்காரர்களை கூட குதிரை மாமிசம் தின்னும்படி நான் கட்டாயமாக செய்வேன் என்று கூறி முடித்தார். மீண்டும் அவர் கண்களில் நீர் நிறைந்து மறைத்தது. ஆனால் நாம் பிரெஞ்சுக்காரர்களுடன் எதிர்த்து நின்று யுத்தம் செய்வதில்லையா என்று இளவரசர் ஆண்ட்ரோ கேட்டார். ஒவ்வொருவரும் வேண்டுமென்று விரும்பினார். அம்மாதிரியே செய்வோம். அதை தவிர்க்க முடியாது. எனது அன்புள்ள சிறுவரே, நான் சொல்வதை நம்பும். நான் மேலே சொல்லிய பொறுமையும் காலமும் என்பவைகளை விட பலமானது வேறு எதுவும் கிடையாது. அந்த 2ம் எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிடும். ஆனால்
அந்த ஆலோசகர்கள் இருக்கிறார்களே, அவர்களை மட்டும் அந்த காதினால் நீர் கெட்டுவிடக்கூடாது. அதுதான் கஷ்டம். சிலர் ஒரு விஷயத்தை வேண்டும் என்று சொல்வார்கள், மற்றவர்கள் வேண்டாம் என்பார்கள். இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒருவர் என்ன செய்ய முடியும் என்று அவர் பதிலை எதிர்பார்ப்பவரை போல கேட்டார். நல்லது, நீர் இந்த நிலைமையில் எங்களை என்ன செய்ய சொல்லுகிறீர் என்று அவர் மீண்டும் திருப்பிச் சொன்னார். அவருடைய கண்ணில் ஒரு கூர்ந்த பார்வை ஆழ்ந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தது. என்ன செய்ய வேண்டுமென்பதை நான் உமக்குச் சொல்லுகிறேன் என்று இன்னமும் இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொல்லாமல் இருந்ததால் மேலே கூறினார். என்ன செய்ய வேண்டுமென்பதை நான் சொல்லுகிறேன். நான் என்ன செய்வேன் என்பதையும் சொல்லுகிறேன். சந்தேகம் ஏற்படும் போது, எனது அருமையான பேர் வழியே எதையுமே நீர் செய்யக்கூடாது என்ற பிரெஞ்சு பழமொழியை எடுத்துச் சொல்லி அவர் பேச்சை முடித்தார். நல்லது, போய் வாரும் எனது அருமையான பேர் வழியே. உமது துக்கத்தில் பூரணமாக என் இருதய பூர்வமாக பங்கு கொள்கிறேன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். உண்மை பொறுத்த வரையில் நான் கலங்காத மேன்மை தங்கியவரும் அல்ல, இளவரசரும் அல்ல, சேனாதிபதியுமல்ல. ஆனால் ஒரு தந்தை. உமக்கு ஏதாவது வேண்டியிருந்தால் நீர் நேராக என்னிடம் வாரும். போய் வாரும் எனது அருமையான சிறுவரே. மீண்டும் அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை தழுவி முத்தம் இட்டார். அவர் அந்த அறையை விட்டு போவதற்கு முன்பாக குட்டதோல் ஒரு வாரம் நீங்கியதைப் போல நீண்ட பெருமூச்சு விட்டார். மீண்டும் தாம் படித்து முடிக்காமல் இருந்த நாவலான திருமதி தி ஜென்லிஸ் எழுதிய அன்ன பசியோடு குதிரை வீரர்கள் என்ற புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். இளவரசர் ஆண்ட்ரூ குட்டதோவுடன் பேட்டி முடிந்த பின்பு தமது பட்டாளத்திற்கு திரும்பினார். யுத்தத்தை நடத்தும் பொதுவான முறையிலும் இப்போது வந்திருக்கும் சேனாதிபதியிடமும் நம்பிக்கை வைக்கலாம் என்று அவர் தமது பட்டாளத்தாருக்கு உறுதி கூறினார். அவர் ஏன் அம்மாதிரி சொன்னார், எதற்காக சொன்னார் என்பதை இளவரசர் ஆண்ட்ரூவினால் விளக்கிச் சொல்லியிருக்க முடியாது. அந்த வயோதிகரிடமுள்ள அவருடைய சொந்த விருப்புகள் எல்லாம் மறைந்துவிட்டன என்பதை அவர் அறிந்தார். அவரிடம் உணர்ச்சிகளின் பழகிப்போன வழக்கம் மட்டும்தான் இருக்கிறது என்பதையும், புத்திசாலித்தனத்திற்கு பதிலாக சம்பவங்களை தொகுத்து அவற்றில் இருந்து முடிவு காணும் புத்திசாலித்தனத்திற்கு பதிலாக சம்பவங்களின் போக்குகளை பற்றி நிதானமாக ஆலோசிக்கும் தகுதியும் இருக்கிறது என்பதையும் அவர் கண்டார். ஆகவே ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கும் என்ற நம்பிக்கை இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு ஏற்பட்டது. அவர் தமது சொந்தமாக எந்தவிதமான திட்டத்தையும் கொண்டுவரப் போவதில்லை. அவர் எந்த திட்டத்தையும் உற்பத்தி செய்யவோ அல்லது எதையும் நிறைவேற்றுவதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவோ போவதில்லை. ஆனால் அவர் ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டே இருப்பார், ஒவ்வொன்றையும் கவனத்தில் வைத்திருப்பார், ஒவ்வொன்றையும் அதன் இடத்தில் போட்டு வைப்பார். உபயோகமுள்ள எதற்கும் அவர் இடையூறு செய்ய மாட்டார், தீங்கானவை எதையும் அனுமதிக்கவும் மாட்டார். தம்முடைய சொந்த விருப்பத்திற்கு மேலாக வேறு ஏதோ ஒன்று, மிகுந்த பலமான ஒன்று, மிகுந்த முக்கியமான ஒன்று இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதாவது தவிர்க்க முடியாத சம்பவங்களின் போக்கு என்பதாகும். அவைகளை பார்க்கவும் அவற்றின் முக்கியத்துவத்தை அறியவும் அவரால் முடியும். அந்த முக்கியத்துவத்தை அவர் அறிந்து கொண்டிருக்கிறபடியால் அதில் போய் குழப்பாமல் இருக்கவும் மற்றொன்றை நோக்கிச் செல்லும் தமது சொந்த விருப்பத்தை துரத்தி அடிக்கவும் அவரால் முடியும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொருவரும் அவரிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர் ஒரு ரூஷியர். ஜென்லிஸ் என்ற பிரெஞ்சுக்காரியின் நாவலை படித்துக் கொண்டும் பிரெஞ்சு பழமொழிகளை அவர் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தும் கூட அவர் ஒரு ரூஷியர். அதோடு நம்மை என்ன நிலைமைக்கு அவர்கள் கொண்டு வந்துவிட்டார்கள் என்று அவர் சொல்லியபோது அவருடைய குரல் நடுங்கியது. அவர் பிரெஞ்சுக்காரர்களை குதிரை மாமிசம் தின்னும்படி வைப்பேன் என்று சொல்லியபோது அவருடைய குரலில் ஒரு விம்மல் இருந்தது என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். அதே மாதிரி உணர்ச்சிகளில் எல்லாரும் ஒருமுகமான அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். பொதுவான அங்கீகாரமும் இருந்தது. இவற்றினால் தான் ராஜ சபையின் செல்வாக்கு விரோதமாய் இருந்தாலும் குட்டதோல் சேனாதிபதியாக வரவேண்டுமென்று பொது மக்கள் விரும்பினார்கள். அவர் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் மக்கள் எல்லாரும் வரவேற்றார்கள். 10.17 மாஸ்கோவை விட்டு சக்கரவர்த்தி புறப்பட்டு போன பின்பு மாஸ்கோவின் பழைய வழக்கமான முறையிலேயே நடந்து கொண்டிருந்தது. அது அவ்வளவு பழக்கமான முறையில் நடந்த தேசாபிமான ஆவேசத்தையும் உற்சாகத்தையும் காட்டிய தினங்களை நினைவு கூர்வதே கஷ்டமாய் இருந்தது. ரஷ்யா உண்மையில் ஆபத்தில் இருக்கிறது என்பதையோ, தந்தை நாட்டைச் சேர்ந்தவர்களான அந்த இங்கிலீஷ் கிளப்பின் அங்கத்தினர்கள் ரஷ்யாவிற்காக ஒவ்வொன்றையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையோ நம்புவது கடினமாய் இருந்தது.
சக்கரவர்த்தி அங்கே தங்கி இருந்த காலத்தில் ஒவ்வொருவரும் காட்டிய தேசாபிமான ஆர்வத்தை ஒரு விஷயம் மட்டும் நினைவு கூர்வதாய் இருந்தது. அதாவது, மனிதர்களும் பணமும் தேவை என்று சக்கரவர்த்தி சொன்னார். அவற்றிற்கான வாக்குறுதிகள் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் கிடைத்த பின்பு அவை சட்ட பூர்வமான உத்தியோக முறையில் தவிர்க்க முடியாத விதத்தில் உருவெடுத்து விட்டன. மாஸ்கோவை எதிரி நெருங்கிக் கொண்டிருந்தான். அந்த நிலைமையைப் பற்றி மாஸ்கோ வாசிகளின் அபிப்பிராயம் அதிக சிரத்தை கொள்ளும்படி வளரவில்லை. அதற்கு பதிலாக விளையாட்டுத்தனமாக மாறியது. ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிற மக்கள் அம்மாதிரிதான் நடப்பார்கள். ஒரு ஆபத்து நெருங்கி வரும்போது மனிதர் உள்ளத்தில் 2 வகையான குரல்கள் ஒவ்வொன்றும் சமவேகத்துடன் பேச ஆரம்பிக்கும். வந்து கொண்டிருக்கும் ஆபத்தின் தன்மையை சிந்தித்து அதிலிருந்து தப்புவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரொம்பவும் நியாயமாக ஒரு குரல் பேசும். மற்றொரு குரல் அதைவிட அதிக நியாயத்தோடு பேசும். அதாவது, ஒவ்வொன்றையும் முன்னதாக அறிந்து சம்பவங்களின் பொதுவான போக்கை தவிர்ப்பது மனிதனின் சக்தியில் இல்லை என்றும், ஆகவே ஆபத்தை பற்றி நினைப்பது மிகுந்த மன கஷ்டமாகவும் துன்பமாகவும் இருக்கின்றன என்றும் அந்த இரண்டாவது குரல் பேசும். ஆகவே மன கஷ்டமான அந்த ஆபத்து நம்மிடம் வந்து சேருகிற வரையில் அதை பற்றி கவலைப்படாமல் மனதிற்கு சந்தோஷமான விஷயத்தையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த இரண்டாவது குரல் சொல்லும். தனிமையில் மனிதன் இருக்கும்போது அந்த முதலாவது குரலுக்கு செவிசாய்ப்பான். ஆனால் கூட்டத்தில் இருக்கும்போது இரண்டாவது குரலுக்கே செவிசாய்ப்பான். இதே மாதிரிதான் மாஸ்கோவின் வாசிகள் இருந்து வந்தார்கள். அந்த வருஷத்தில் மாஸ்கோவில் மக்கள் மகிழ்ச்சியாய் இருந்ததைப் போல சமீப காலத்தில் இருந்ததில்லை. ராஸ்டாப்செய்னின் பிரகடனங்கள் வெளியிடப்பட்டு வந்தன. ஒரு பிரகடனத்தின் தலைப்பில் ஒரு மதுக்கடை, ஒரு பானைக்காரன், மாஸ்கோ வாசியான கார்புஷ்கா சிக்கேரின் ஆகியவர்களின் படங்கள் போடப்பட்டிருந்தன. சிக்கேரின் என்பவன் தற்காப்புப் சேர்ந்தவன் என்றும், கள்ளுக்கடையில் படையை நெப்போலியனை பற்றி பேசப்படுவதை அவன் கேட்டதாகவும், மாஸ்கோவுக்கு நெப்போலியன் வர விரும்புவதாக அவன் கேள்விப்பட்டதும் கோபங்கொண்டு பிரெஞ்சுக்காரர்களை கெட்ட மொழியில் திட்டி அந்த மது கடையை விட்டு வெளியே வந்து கழுகு கொடைக்கு கீழாக நின்று அங்கிருந்த மக்களை பார்த்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இவற்றை மக்கள் வாசித்து விவாதித்து கொண்டிருந்தார்கள். இவற்றோடு வாசைலே தோவிக் புட்கினுடைய கவிதைகளையும் படித்துக் கொண்டிருந்தார்கள். கிளப்பில் மூலையில் இருந்த அறையில் இந்த பிரகடனங்களை வாசிப்பதற்காக அங்கத்தினர்கள் கூடினார்கள். கார்புஷ்கா என்பவன் பிரெஞ்சுக்காரர்களை பார்த்து கேலி செய்து, ருஷ்ய முட்டை கோஸ்கள் பிரெஞ்சுக்காரர்களை ஊத வைக்கும் என்றும், நம்முடைய கோதுகை கிராஞ்சி அவர்களை வெடிக்க வைக்கும் என்றும், முட்டைகோஸ் சூ அவர்களுடைய மூச்சை பிடித்துவிடும் என்றும், அவர்கள் எல்லாரும் குள்ளர்கள் என்றும், ஒரு விவசாய பெண் தனது வைக்கோல் கவர் காம்பினால் 3 பிரெஞ்சுக்காரர்களை ஆகாயத்தில் வீசி அடிக்க முடியும் என்றும் அவன் பேசிய விஷயம் பிரகடனத்தில் காணப்பட்டது. இதை சிலர் பாராட்டினார்கள். மற்றவர்கள் அம்மாதிரி பேசிய தோரணையை விரும்பவில்லை. அது மடத்தனமாகவும் கீழ்த்தரமானதாகவும் இருப்பதாக சொன்னார்கள். எல்லா பிரெஞ்சுக்காரர்களையும் எல்லா வெளி நாட்டாரையும் கூட மாஸ்கோவை விட்டு ராஸ்டாப்செயின் வெளியேற்றி விட்டதாகவும், அவர்களில் சில ஒற்றர்களும் நெப்போலியனின் ஏஜெண்டுகளும் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அவர்களை வெளியேற்றிய சமயத்தில் ராஸ்டாப்செயின் கூறிய தமாஷான விஷயத்தை எடுத்துச் சொல்லுவதற்காகவே இந்த வெளியேற்ற விஷயத்தை முக்கியமாய் சொல்லி வந்தார்கள். அந்த வெளி நாட்டார்களை நெய்வ்னி என்ற இடத்திற்கு கப்பல் மூலம் நாடு கடத்தினார்கள். அச்சமயம் ராஸ்டாப்செயின் அவர்களை பார்த்து பிரெஞ்சு மொழியில் சொன்னார், உங்கள் நடவடிக்கைகளை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள், கப்பலில் ஏறிக்கொள்ளுங்கள். ஆனால் மரணக் கப்பலாக அதைச் செய்து விடாதீர்கள். மாஸ்கோவிலிருந்து சர்க்காரைச் சேர்ந்த எல்லா காரியாலயங்களையும் ஏற்கனவே அப்புறப்படுத்தி விட்டதாக ஒரு பேச்சு இருந்து வந்தது. அதோடு ஷின்ஷெனின் தமாஷையும் அந்த பேச்சில் சேர்த்து கொண்டார்கள். அதாவது, அது ஒன்றிற்காகவாவது மாஸ்கோ நெப்போலியனிடம் நன்றியுள்ளதாய் இருக்க வேண்டும். மாமுனாவின் பட்டாளத்திற்காக 800,000 ரூபிள்கள் அவருக்கு செலவாகின்றனவென்றும், பெஜகாவ் அதைவிட அதிகமாக தமது பட்டாளத்திற்காக செலவு செய்தார் என்றும், பெஜகாவின் செய்கையில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், அவரே சீருடையை அணிந்து கொண்டு தமது சொந்த பட்டாளத்தை நடத்திச் செல்வார் என்றும், அந்த தமாஷாவிற்காக அவர் எதுவும் பணம் கேட்கப் போவது இல்லை என்றும் பேசிக் கொண்டார்கள். நீர் ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை என்று ஜூலி ப்ளூபெட்ஸ்கயா தன்னுடைய மோதிரம் அணிந்த விரல்களால் நூல் சிலும்பலை கூட்டி எடுத்து கையில் வைத்து அழுத்திக் கொண்டு சொன்னாள். மாஸ்கோவை விட்டு மறுநாள் புறப்படுவதற்கு ஜூலி தயாராகிக் கொண்டிருந்தாள். அதனால் ஒரு வழியனுப்பு விருந்தை அவள் கொடுத்தாள். பெஜகாவ் ஒரு அசடர் என்றாலும் மிகவும் அன்பானவர், நல்ல சுபாவம் உள்ளவர்.
அவரைப் பற்றி இவ்வளவு கடுமையாக கூறுவதற்கு அதில் உமக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கிறது? பல பிரெஞ்சு வார்த்தைகளை கலந்து இந்த வாக்கியத்தை ஜூலி பேசினாள். அபராதம் என்று பாதுகாப்பு படை யூனிபாரத்தில் இருந்த ஒரு வாலிபர் கூச்சலிட்டார். அந்த வாலிபரை எனது வீரர் என்று அவள் அழைத்து வந்தாள். அவரும் அவளோடு நைனிக்குப் போவதாய் இருக்கிறார். மாஸ்கோவில் பல வட்டாரங்களில் இருப்பதைப் போலவே ஜூலியின் வட்டாரத்திலும் ருஷ்ய மொழியைத் தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று ஒப்பந்தம் ஏற்பட்டிருந்தது. இதிலிருந்து வழுவி யாராவது பிரெஞ்சு மொழியை பேசினால் நன்கொடை கமிட்டிக்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டார்கள். கலேஷியத்திற்காக மற்றொரு அபராதம் என்று அங்கு பிரசன்னமாய் இருந்த ஒரு ருஷ்ய எழுத்தாளர் கூறினார். அதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்று கூறுவது கலேஷிய தோரணை, அது ருஷ்ய தோரணை அல்ல. நீர் ஒருவரையும் விட்டு வைப்பதில்லை என்று அந்த எழுத்தாளரின் பேச்சை கவனிக்காமல் அந்த வாலிபரை பார்த்து ஜூலி கூறினாள். கடுமையான என்ற பிரெஞ்சு வார்த்தையை நான் உபயோகப்படுத்தியது குற்றம்தான். அதற்காக அபராதம் கொடுத்து விடுகிறேன். உண்மையை உம்மிடம் சொல்லும் மகிழ்ச்சிக்காக நான் மீண்டும் அபராதம் கொடுக்க தயாராய் இருக்கிறேன். கலேஷிய துணைக்கு நான் பொறுப்பல்ல என்று அவள் சொல்லிவிட்டு அந்த எழுத்தாளரை பார்த்து சொன்னாள். இளவரசர் காலிட்சினைப் போல ருஷ்ய மொழி கற்றுக்கொள்ளுவதற்கு ஒரு வாத்தியாரை நியமிப்பதற்காக என்னிடம் பணமோ அல்லது நேரமோ இல்லை. இதோ வந்து விட்டார் என்று அவள் பேசினாள். எங்கே? இல்லை இல்லை, எங்கே என்று பிரெஞ்சு மொழியில் பேச ஆரம்பித்தவள் உடனே அதை நிறுத்திக் கொண்டு பாதுகாப்பு படை அதிகாரியை பார்த்து, உம்மால் என்னை பிடிக்க முடியாது. சூரியனைப் பற்றி நீர் பேசினால் அதன் கிரணங்கள் உமக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு பீயரை பார்த்து சுஜன்யமாக புன்னகை காட்டினாள். உண்மை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம் என்று உயர் வட்டார பெண்களுக்கு இயற்கையாய் உள்ள போய் பேசும் சாமர்த்தியத்தோடு கூறினாள். உம்முடைய பட்டாளம் மாமுனாவின் பட்டாளத்தை விட நிச்சயமாக சிறந்ததாய் இருக்கும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். ஓ, என்னுடைய பட்டாளத்தை பற்றி என்னிடம் பேச வேண்டாம் என்று பீயர் சொல்லி அவள் கையை முத்தமிட்டு அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்தாள். எனக்கு அதை பற்றி மிகுந்த எரிச்சலாய் இருக்கிறது. அந்த பட்டாளத்தை நீர்தானே நடத்திச் செல்லுவீர் என்று ஜூலி சொல்லிவிட்டு அந்த பாதுகாப்பு படை அதிகாரியை நோக்கி ஒரு தந்திரமான கேலியான பார்வையை செலுத்தினாள். அந்த அதிகாரி பீயரின் பிரசன்னத்தில் கண்டனம் செய்வதை விட்டுவிட்டார். ஜூலியின் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்பதை அறிய முடியாமல் அவர் முகத்தில் ஒரு குழப்பமான தோற்றம் காணப்பட்டது. பராக்கு புத்தியுடனும் நல்ல சுபாவத்துடனும் பீயர் இருந்த போதிலும் அவருடைய பிரசன்னம் அவர் முகத்திற்கு நேராக யாரும் கேலி செய்ய முயற்சி செய்ய முடியாத படி தடுத்துவிட்டது. இல்லை என்று தமது பெரிய கனத்த உருவத்தை ஒரு சிரிப்பான பார்வையோடு நோக்கிக் கொண்டே கூறினார். என்னை சுடுவதற்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு நல்ல இலக்காக நான் விளங்குவேன். அதுவும் தவிர ஒரு குதிரை மீது ஏறி அமர்வதற்கு எனக்கு மிகுந்த கஷ்டமாய் இருக்கும். ஜூலியின் விருந்தாளிகள் தாங்கள் பேசி வந்த வதந்தி பேச்சுக்களில் ராஸ்தோன்களையும் சேர்த்துக் கொண்டார்கள். அவர்களுடைய விவகாரங்கள் மிக்க மோசமான நிலைமையில் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அவர் மிகவும் நியாயத்திற்கு கட்டுப்படாதவராக இருக்கிறார். அந்த கோமகனைப் பற்றியே நான் சொல்லுகிறேன். மாஸ்கோவிற்கு பக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டையும் எஸ்டேட்டையும் ரஜமோவ்ஸ்கிகள் விலைக்கு வாங்க விரும்புகிறார்கள். ஆனால் அவர் மிகவும் அதிகமாக விலை கேட்கிறார் என்று ஜூலி சொன்னாள். இல்லை, இன்னும் சில தினங்களில் அந்த விற்பனை முடிந்துவிடும் என்று நான் நினைக்கிறேன் என்று அங்கிருந்தவர்களில் யாரோ ஒருவர் சொன்னார். இருந்தாலும் மாஸ்கோவில் இப்பொழுது எதையாவது விலைக்கு வாங்குவது பைத்தியக்காரத்தனம். ஏன்? மாஸ்கோ அபாயத்தில் இருப்பதாக நீர் கருதவில்லை என்று நினைக்கிறேன் என்றாள் ஜூலி. அப்படியானால் நீ ஏன் இதை விட்டு போகிறாய்? நானா? என்ன கேள்வி! நான் போகிறேன். ஏனென்றால் நல்லது, ஏனென்றால் ஒவ்வொருவரும் போகிறார்கள். தவிர நான் ஜோன் ஆர்க்கும் அல்ல, அமேசானும் அல்ல. நல்லது, அப்படித்தான் அப்படித்தான். எனக்கு இன்னும் சில லினன் துணிகளை கொடுங்கள். அவர் தமது விவகாரத்தை சரியாக நிர்வாகம் செய்வதாய் இருந்தால் அவருடைய கடன்களையெல்லாம் அடைத்து விடலாம் என்று ராஸ்தோவை பற்றி அந்த பாதுகாப்பு படை அதிகாரி கூறினார். அவர் ஒரு அன்பான வயோதிகர், ஆனால் திறமை இல்லாதவர். மேலும் அவர்கள் ஏன் நீண்ட காலமாக மாஸ்கோவில் தங்கியிருக்கிறார்கள்? வெகு காலத்திற்கு முன்பே கிராமாந்திரத்திற்கு போக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். நட்டாலி இப்பொழுது மீண்டும் சுக்கியமாய் விட்டாள் அல்லவா என்று ஜூலி ஒரு பரிச்சயமான புன்னகை காட்டி பீயரை கேட்டாள். அவர்களுடைய கடைசி மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பீயர் பதிலளித்தார்.
ஆபாலென்ஸ்கியின் கோசாக்குகளோடு அவன் சேர்ந்து பெலாயா செர்கான் என்ற இடத்திற்கு போய் இருக்கிறான். அங்கேதான் பட்டாளத்தை அமைக்கிறார்கள். இப்பொழுது அவனை என்னுடைய பட்டாளத்திற்கு மாற்றிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். முன்பே போக வேண்டும் என்று கோமகன் விரும்பினார். ஆனால் தன்னுடைய மகன் திரும்பி வருகிற வரையில் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாஸ்கோவை விட்டு போக கோமகன் விரும்பவில்லை என்று பீயர் சொன்னார். நான் அவர்களை நேற்று முன் தினம் ஆர்காராம்களுடைய வீட்டில் சந்தித்தேன். நட்டாலி மீண்டும் தன் நிலைமையை அடைந்து விட்டாள். முன்னைவிட பிரகாசமாய் இருக்கிறாள். அவள் ஒரு பாட்டு பாடினாள். மக்கள் தான் எவ்வளவு சுலபமாக சமாளித்துக் கொள்ளுகிறார்கள், எதை சமாளித்துக் கொள்ளுகிறார்கள் என்று பீயர் அதிருப்தி கொண்டவராக கேட்டார். ஜூலி புன்முறுவல் காட்டினாள். உமக்கு தெரியும் கோமகனே, உம்மை போன்ற வீரர்களை திருமதி தி சூஜாவின் நாவல்களிலேயே காண முடியும். என்ன வீரர்கள்? நீ என்ன சொல்லுகிறாய் என்று நாணி முகம் சிவந்து பீயர் கேட்டார். ஓ, எனது அன்பான கோமகனே, வாரும் சொல்லுகிறேன். மாஸ்கோ பூராவும் அந்த பேச்சு அடிபடுகிறது. உம்மை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். உண்மையாக சொல்லுகிறேன் என்று பிரெஞ்சு மொழியில் ஜூலி சொன்னாள். அபராதம், அபராதம் என்று பாதுகாப்பு படை அதிகாரி கூறினார். ரொம்ப சரி, பேசவே முடியவில்லை, எவ்வளவு எரிச்சலாய் இருக்கிறது. மாஸ்கோ பூராவும் அந்த பேச்சு அடிபடுகிறது என்று சொன்னாயே, அது என்ன என்று பீயர் கோபமாய் கேட்டு எழுந்து நின்றார். இப்படி வாரும் கோமகனே, உமக்கே தெரியும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பீயர் சொன்னார். நீர் நட்டாலியுடன் அந்நியோன்யமாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். ஆகவே, ஆனால் விராவுடன், அந்த அருமையான விராவுடன் நான் எப்பொழுதும் மிகுந்த நட்போடு இருக்கிறேன் என்றாள் ஜூலி. இல்லை திருமதியே என்று ஒரு அதிருப்தியான குரலில் பீயர் தொடர்ந்து பேசினார். நட்டாலி ராஸ்தோவாவின் வீரனாக நடிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் அவர்கள் வீட்டிற்கு போகவில்லை. ஆனால் இந்த கொடுமையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யார் தம்மை மன்னித்துக் கொள்ளுகிறாரோ அவரே தம்மை குற்றம் சாட்டிக் கொள்ளுகிறார் என்று ஜூலி புன்முறுவலுடன் தன் கையில் இருந்த நூல் சிலும்பை வெற்றியோடு ஆட்டிக்கொண்டு கூறினாள். அந்த விஷயத்தில் தான் பேசியதே கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற நினைப்போடு வேறு விஷயத்திற்கு உரையாடலை திரும்பினாள். இன்று நான் என்ன கேள்விப்பட்டேன் என்பது உமக்கு தெரியுமா? பாவம், மேரி பால்கோன்ஸ்கயா நேரு மாஸ்கோவிற்கு வந்து சேர்ந்தாள். அவள் தன்னுடைய தந்தையை இழந்து விட்டாள் என்பது உமக்கு தெரியுமா? உண்மையாகவா? அவள் எங்கே இருக்கிறாள்? அவளை பார்ப்பதற்கு நான் மிகவும் விரும்புகிறேன் என்றார் பீயர். நேற்று மாலை நான் அவளோடுதான் இருந்தேன். மாஸ்கோவிற்கு பக்கத்தில் உள்ள அவர்களுடைய எஸ்டேட்டிற்கு இன்றோ நாளை காலையிலோ அவர்களுடைய மருமகனுடன் போவாள். நல்லது, அவள் எப்படி இருக்கிறாள் என்று பீயர் கேட்டார். அவள் நன்றாய் இருக்கிறாள், ஆனால் துக்கமாய் இருக்கிறாள். அவளை யார் காப்பாற்றியது என்பது உமக்கு தெரியுமா? அது ஒரு முற்றிலும் மனோகரமான விஷயம். நிக்கலஸ் ராஸ்டோவ். அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவளை கொல்ல விரும்பினார்கள். அவளுடைய ஆட்களில் சிலரை காயப்படுத்தினார்கள். அச்சமயம் அவர் அங்கே போய் அவளை காப்பாற்றினார். மற்றொரு காதல் மனோகரம் என்று பாதுகாப்பு படை அதிகாரி கூறினார். உண்மையிலேயே இம்மாதிரி ஊரை விட்டு ஓடுவது பழைய கன்னிகைகளுக்கெல்லாம் மனம் முடித்து வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது போல தோன்றுகிறது. கட்டிஷே அவர்களில் ஒருவள். இளவரசி பால்கோன்ஸ்கயா மற்றொருவளாய் விளங்குகிறாள். உமக்கு தெரியுமா? உண்மையிலேயே அவள் அந்த வாலிபருடன் கொஞ்சம் காதல் கொண்டிருக்கிறாள் என்று நான் நம்புகிறேன் என்ற பிரெஞ்சு மொழியில் ஜூலி சொன்னாள். அபராதம், அபராதம், அபராதம். ஆனால் ரஷ்ய மொழியில் இதை ஒருவர் எப்படி சொல்ல முடியும் என்று ஜூலி கேட்டாள். 10.18 பீயர் வீடு திரும்பிய போது ராஸ்டாப் செயின் அன்று வெளியிட்ட 2 பிரகடனங்களை அவர் பார்த்தார். முதல் பிரகடனம், மஸ்கோவை விட்டு மக்கள் போவதை கோமகன் ராஸ்டாப் செயின் தடுத்துவிட்டார் என்ற செய்தி பொய்யானது என்று கூறியது. அதற்கு மாறாக சீமாட்டிகளும் வர்த்தகர்களின் மனைவிகளும் நகரத்தை விட்டு வெளியே போவதைக் கண்டு அவர் சந்தோஷமடைவதாக அதில் சொல்லப்பட்டிருந்தது. அதனால் வதந்திகளும் வீண் வீதிகளும் குறையும்படி நேரலாம். ஆனால் அந்த அயோக்கியன் மாஸ்கோவிற்குள் நுழையமாட்டான் என்பதற்கு என் உயிரை பந்தயம் வைக்க தயார் என்று அந்த அறிக்கையில் ராஸ்டாப் செயின் சொல்லியிருந்தார். இந்த வார்த்தைகள் பிரெஞ்சுக்காரர்கள் மாஸ்கோவிற்குள் நுழைவார்கள் என்பதை பீயருக்கு முதல் தடவையாக தெளிவாய் காட்டின. இரண்டாவது பிரகடனம், வியான்மா என்ற இடத்தில் நமது தலைமை காரியாலயம் இருப்பதாகவும்
கோமகன் விட்கென்ஸ்டைன் என்பவர் பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடித்து விட்டதாகவும், மாஸ்கோவில் பலர் ஆயுதபாணிகளாக இருக்க விரும்புவதால் அவர்களுக்கு வேண்டிய உடைவாள்கள், கை துப்பாக்கிகள் ஆகியவை குறைந்த விலையில் ஆயுத சாலையில் தயாராக இருப்பதாகவும் கூறியது. இந்த பிரகடனத்தின் தொனி முன்னாள் சிக்கேரின் பேச்சுக்கள் போல கோமாளித்தனமாக இல்லை. இந்த பிரகடனங்களை வீயர் படித்து ஆழ்ந்து சிந்தனை செய்தார். தம்முடைய மனப்பூர்வமாக தாம் விரும்பிய அந்த பயங்கரமான புயலவரை அறியாமலேயே அது அவர் உள்ளத்தில் ஒரு பயங்கரத்தை கிளப்பிவிட்டது நிரம்பி வந்து கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். நான் இராணுவத்தில் சேர்ந்து சேவையில் இறங்கலாமா அல்லது காத்திருக்க வேண்டுமா என்று அவர் தம்மையே 100வது தடவையாக கேட்டுக்கொண்டார். மேஜை மீது கிடந்த ஒரு சீட்டுக்கட்டை எடுத்து பேஷன்ஸ் என்ற விளையாட்டிற்காக சீட்டுக்களை தமது முன்பு பரப்பினார். இந்த விளையாட்டு சரியாய் வந்து விட்டால் என்று சீட்டுகளை அவர் கலைத்து கையில் வைத்துக்கொண்டு தலையை நிமிர்த்தி சொன்னார். இந்த விளையாட்டு சரியாய் வந்துவிட்டால் அதன் அர்த்தம், அதற்கு என்ன அர்த்தம் என்பதை பற்றி அவர் தீர்மானிக்கும் முன்பாகவே மூத்த இளவரசியின் குரல் வாசலுக்கு பக்கத்தில் கேட்டது. தான் உள்ளே வரலாமா என்று அவள் கேட்டாள். அப்படியானால் நான் இராணுவத்திற்கு போக வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம் என்று வீயர் தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். உள்ளே வா என்று அவர் இளவரசியிடம் சொன்னார். கல்லை போன்ற முகமும் நீண்ட இடுப்பும் கொண்ட அந்த இளவரசி மட்டும்தான் வீயரின் வீட்டில் இன்னமும் தங்கி வருகிறாள். அவளுக்கு இளையவர்களான 2 பெண்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. நான் உம்மிடம் வருவதற்காக மன்னிக்க வேண்டும் மைத்துனரே என்று ஒரு கண்டிப்பான பதட்டமான குரலில் பேசினாள். சீக்கிரமாக ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும் என்று உமக்கு தெரியும். என்ன நடக்கப் போகிறது? ஒவ்வொருவரும் மாஸ்கோவை விட்டு போய் விட்டார்கள். மக்கள் கலகம் செய்கிறார்கள். நாம் மட்டும் எப்படி இங்கே இருந்து கொண்டு இருக்கிறோம்? அதற்கு மாறாக விஷயங்கள் எல்லாம் திருப்திகரமாக இருக்கின்றன என் மைத்துனியே என்று அவளிடம் அவர் எப்போதும் வழக்கமாக பேசும் கேலி குரலில் சொன்னார். அவளுக்கு பாதுகாப்பாளராக தாம் இருப்பதைப் பற்றி அவர் எப்பொழுதும் சங்கோஜப்பட்டுக் கொண்டிருந்தார். திருப்திகரமாகவா இருக்கிறது? நிச்சயமாகவாது. மிகுந்த திருப்திகரம்தான். நமது துருப்புகள் எம்மாதிரி சிலாக்கியமாக நடந்து கொள்ளுகின்றன என்பதைப் பற்றி பார்பாரா ஐவானாவ்னா இன்று என்னிடம் சொன்னாள். நிச்சயமாக அவையெல்லாம் துருப்புகளுக்கு கியாதியை கொடுக்கக்கூடியவைதான். மக்கள் கூட மிகவும் முற்றிலும் கலகக்காரர்களாய் விட்டார்கள். அவர்கள் இப்போதெல்லாம் கீழ்ப்படிவதில்லை. எனது வேலைக்காரி கூட என்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுகிறாள். இந்த ரீதியில் போனால் அவர்கள் சீக்கிரம் நம்மை அடிக்க ஆரம்பித்தார்கள். தெருக்களில் ஒருவர் நடக்க முடியாது. இவற்றிற்கெல்லாம் மேலாக பிரெஞ்சுக்காரர்கள் எந்த நேரத்திலும் இங்கே வந்து விடுவார்கள். அப்படியானால் நாம் எதற்காக காத்து கொண்டிருக்க வேண்டும்? மைத்துனரே, நான் ஒரே ஒரு விஷயத்தைத்தான் உம்மிடம் கேட்கிறேன். பீட்டர்ஸ்பர்க்கிற்கு என்னை கொண்டு போய் விடும்படி ஏற்பாடு செய்யும். எப்படி இருந்தாலும் போனபார்ட்டின் ஆட்சியில் நான் வாழ முடியாது என்று அந்த இளவரசி சொன்னாள். ஓ, இப்படி வா என் மைத்துனியே. இந்த விவரங்களை எல்லாம் நீ யாரிடமிருந்து பெற்றாய்? அதற்கு மாறாக உம்முடைய நெப்போலியனுக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. மற்றவர்களுக்கு பிரியமிருந்தால் அவர்கள் அப்படி செய்து கொள்ளட்டும். இதைச் செய்வதற்கு உமக்கு பிரியமில்லை என்றால் நான் அப்படியே செய்வேன். அதற்கு வேண்டிய உத்தரவை உடனே நான் கொடுக்கிறேன். கோபம் கொள்ளுவதற்கு யாரும் இல்லாததனால் எரிச்சல் கொண்டிருந்ததாக இளவரசி தோன்றினாள். தனக்குள்ளாகவே முனங்கிக் கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள். ஆனால் உனக்கு தவறாக சொல்லியிருக்கிறார்கள். நகரத்தில் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. கொஞ்சம் கூட அபாயமில்லை. இதோ பார், இப்பொழுதுதான் நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் என்று அவர் சொல்லி அந்த பிரகடனத்தை காட்டினார். மாஸ்கோவிற்குள் எதிரி நுழைய மாட்டான் என்பதற்கு தம் உயிரை பந்தயம் வைப்பதாக கோமகன் ராஸ்டாப்சைன் இதில் எழுதுகிறார். ஓ, உம்முடைய அந்த கோமகனா என்று இளவரசி துவேஷத்தோடு கூறினாள். அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், ஒரு அயோக்கியன். கலகம் செய்யும்படி மக்களை அவனே கிளப்பிவிட்டான். இந்த மடத்தனமான பிரகடனங்களில் அவனே யாராய் இருந்தாலும் சரி, அவனுடைய தலை மயிரை பற்றி ஜெயிலுக்கு இழுத்து வர வேண்டும் என்று எழுதவில்லையா? எவ்வளவு முட்டாள்தனமானது! அவனை யார் பிடித்தாலும் அவனுக்குத்தான் கௌரவமும் புகழும் ஏற்படும் என்று அவன் சொல்லவில்லையா? அவனுடைய இந்த ஏமாற்று வித்தைகள்தான் நம்மை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. பார்பாரா ஐவானாவ்னா எதையோ பிரெஞ்சு மொழியில் பேசியதற்காக அவளை மக்கள் சூழ்ந்து கொண்டு கொல்ல போனார்கள் என்று என்னிடம் சொன்னாள். ஓ, ஆனால் அது அப்படித்தான்.
நீ ஒவ்வொன்றையும் மிக பிரமாதமாக எடுத்துக்கொள்ளுகிறாய் என்று பீயர் சொல்லிவிட்டு பேஷன்ஸ் விளையாட்டிற்காக சீட்டுக்களை பரப்பினார். அந்த பேஷன்ஸ் விளையாட்டு அவர் நினைத்தபடியே முடிந்தது. என்றாலும் இராணுவத்தில் பீயர் சேரவில்லை. மக்கள் வெளியேறிவிட்ட அந்த மாஸ்கோவிலேயே அதிவிதமான பரபரப்பான முடிவுக்கு வராத பீதி கொண்ட நிலைமையில் அவர் இருந்து வந்தார். என்றாலும் ஏதோ ஒரு பயங்கரத்தை மகிழ்ச்சியோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் மாலையில் இளவரசி அதை விட்டு புறப்பட்டாள். பீயரின் தலைமை காரியஸ்தர் பீயரிடம் வந்து அவருடைய பட்டாளத்திற்கு வேண்டிய உபகரணங்களுக்கான பணத்திற்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லை என்றும் அவருடைய எஸ்டேட்டுகளில் ஒன்றை விற்றால்தான் முடியும் என்றும் சொன்னார். ஒரு பட்டாளத்தை திரட்டி அதற்கு வேண்டிய உபகரணங்களை கொடுப்பது என்றால் அதனால் பீயருக்கு மிகுந்த நஷ்டம் ஏற்படும் என்று அந்த தலைமை காரியஸ்தர் சொன்னார். தமக்கு வந்த புன்சிரிப்பை அடக்குவதற்கு கஷ்டப்பட்டு அவர் சொல்லுவதை பீயர் கேட்டுக்கொண்டிருந்தார். நல்லது, அப்படியானால் வெற்றுவிடும். வேறு என்ன செய்ய முடியும்? இப்பொழுது நான் பின்வாங்க முடியாது என்று அவர் சொன்னார். ஒவ்வொன்றும், முக்கியமாக அவருடைய சொந்த விவகாரங்கள் மோசமாக ஆக பீயர் அதனால் அதிகமாய் மகிழ்ச்சி கொண்டார். ஏனெனில் அவர் எதிர்பார்த்த அந்த மகா பெரிய விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையே அவருக்கு அவை காட்டின. அவருக்கு அறிமுகமான ஒருவன் கூட அந்த நகரத்தில் இல்லை. ஜூலி போய் விட்டாள். இளவரசி மேரியும் அதே மாதிரி போய்விட்டாள். அவருடைய அந்நியோன்னியமான நண்பர்களில் ராஸ்டோன்கள் மட்டும்தான் அங்கே தங்கியிருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்க்க அவர் போகவில்லை. தமது சிந்தனைகளை மாற்றுவதற்காக வாரான்ட்ரோவா என்ற கிராமத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருந்த பெரிய பலூனை பார்ப்பதற்காக அன்று அவர் புறப்பட்டு போனார். எதிரிகளை நாசமாக்குவதற்காக லெப்பிச் என்பவர் ஒரு பெரிய பலூனை தயார் செய்து கொண்டிருந்தார். மறுநாள் அதை பறக்க விடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னமும் அது தயாராகவில்லை. சக்கரவர்த்தியின் விருப்பப்படி அது தயாராவதாக பீயர் அறிந்தார். கோமகன் ராஸ்டாப்சைனுக்கு கீழ்கண்டபடி சக்கரவர்த்தி எழுதியிருந்தார். லெப்பிச் தயாரானதும் அவருடைய வாகனத்திற்காக நம்பிக்கையான புத்திசாலிகளான மனிதர்களை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். ஜெனரல் குட்டசோவுக்கு இதை அறிக்கும்படி ஒரு தூதரை அனுப்ப வேண்டும். இதை பற்றி முன்பே அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஜாக்கிரதையாக இருக்கும்படி லெப்பிச்சுக்கு நீர் சொல்லுவீராக. முதல் தடவையாக அவர் கீழே இறங்கும்போது தவறிப் போய் எதிரிகளிடம் அவர் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. அவருடைய நடவடிக்கைகளை சேனாதிபதியின் நடவடிக்கைகளோடு கலந்து செய்ய வேண்டியது முக்கியமான விஷயமாகும். வாரான்ட்ரோவாவில் இருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் பாலோட்னோ சதுக்கத்தை பீயர் தாண்டி வந்தபோது லோப்னோ சதுக்கத்திற்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் கூடி நிற்பதைக் கண்டார். தமது வண்டியை நிறுத்தி அங்கே இறங்கினார். ஒரு பிரெஞ்சு சமையல்காரனை ஒற்றன் என்று குற்றம் சாட்டி கசையடி தண்டனை கொடுத்தார்கள். அந்த தண்டனை அப்பொழுதுதான் முடிந்தது. வெஞ்சின் மீது கட்டப்பட்டிருந்த அடிபட்டவனை அடித்தவன் அவிழ்த்துவிட்டுக் கொண்டிருந்தான். நீல நிற காலுறையும் பச்சை சட்டையும் சிகப்பு கிருதாவும் கொண்ட அந்த தடித்த அடிபட்ட மனிதன் பரிதாபகரமாக முனங்கிக் கொண்டிருந்தான். மற்றொரு குற்றவாளி ஒல்லியானவன் முகம் வெளிரி பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவர்களுடைய முகங்களில் இருந்து அவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் என்பது தெரிந்தது. அந்த ஒல்லிய பிரெஞ்சுக்காரனின் முகத்தில் தோன்றிய போல வீதியும் கஷ்டமும் கொண்ட தோற்றங்களோடு பீயர் அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து தள்ளிக்கொண்டு போனார். அது என்ன? அவன் யார்? எதற்காக இந்த தண்டனை என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அங்கு பார் 19. நின்ற அதிகாரிகளும் பிரஜைகளும் கடைக்காரர்களும் விவசாயிகளும் மேல் சட்டைகளையும் சல்லாடைகளும் அணிந்த பெண்களும் தங்களுக்கு முன்னால் லோப்னோ சதுக்கத்தில் நடந்து கொண்டிருந்ததில் ஆவலோடு கவனத்தை செலுத்தியிருந்தபடியால் பீயருக்கு ஒருவரும் பதில் சொல்லவில்லை. அந்த தடித்த மனிதன் எழுந்து முகம் சுளித்து தோள்களை குலுக்கிக் கொண்டு உறுதியாக இருப்பது போன்ற தோற்றத்தை காட்ட முயற்சித்து சுற்றி நின்றவர்களை கவனிக்காமல் தனது சட்டையை இழுத்து விட ஆரம்பித்தான். திடீரென்று அவனுடைய உதடுகள் நடுங்கின. நல்ல ஆரோக்கியமுள்ள வயது வந்த மனிதர்கள் கதறுவதைப் போல அவன் கதற ஆரம்பித்தான். ஆனால் அப்படிச் செய்வதற்காக தன் மீது அவன் கோபம் கொண்டிப்பது போலவும் தோன்றியது. கூட்டத்தில் நின்ற மக்கள் பலத்த சப்தத்தில் பேச ஆரம்பித்தார்கள். தங்களுடைய இரக்க உணர்ச்சிகளை அமுக்குவதற்காகவே அம்மாதிரி அவர்கள் பேசியதாக பீயருக்கு தோன்றியது. யாரோ ஒரு இளவரசருக்கு அவன் சமையல்காரன், திருவாளரே, ஒரு பிரெஞ்சுக்காரனுக்கு ருச்சிய பச்சடி புளிப்பாய் இருப்பது போல தோன்றுகிறது. அவனுடைய பற்களை இறுக்கி மூடிக்கொண்டான் என்று
முகத்தில் சுருக்கம் விழுந்த ஒரு குமாஸ்தா வீயருக்கு பின்னால் நின்றவன் அந்த பிரெஞ்சுக்காரன் கதற ஆரம்பித்தவுடன் கூறினான். தன்னுடைய தமாஷை அங்கிருந்தவர்கள் ஆமோதிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த குமாஸ்தா தன்னை சுற்றி நோக்கினான். சிலர் சிரிக்க ஆரம்பித்தார்கள். மற்றவர்கள் அந்த அடிக்கிறவன் மற்றொருவனுடைய உடைகளை கழற்றிக் கொண்டிருப்பதை வீதியோடு நோக்கிக் கொண்டிருந்தார்கள். வீயரின் தொண்டை அடைத்தது. அவருடைய முகம் சுளித்தது. வேகமாக அவர் திரும்பி தமக்குள் எதையோ சொல்லிக் கொண்டு தமது வண்டிக்கு சென்று அமர்ந்தார். அவர்கள் வண்டியில் போய்க் கொண்டிருந்த போது அவர் உடல் பதறியது. வாய்விட்டு பல தடவைகள் எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார். அதனால் அவருடைய வண்டிக்காரன் அவரை பார்த்து, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ எங்கே போகிறாய் என்று அவனை பார்த்து வீயர் கூச்சலிட்டார். அவன் லுபியாங்கா தெருவுக்கு ஒட்டிக் கொண்டிருந்தான். நீங்கள் உத்தரவிட்டபடி கவர்னல் மாளிகைக்கு போகிறேன் என்று வண்டிக்காரன் பதில் அளித்தான். முட்டாள், மடையன் என்று வீயர் கூச்சலிட்டு தமது வண்டிக்காரனை திட்டினார். அம்மாதிரி அவர் செய்வது ஒரு அபூர்வமான விஷயம். வீட்டிற்கு போ என்று நான் உன்னிடம் சொன்னேனே. மடையனே, வேகமாய் ஓட்டு என்று சொல்லிவிட்டு இதை விட்டு இன்றே நான் போக வேண்டும் என்று தமக்குள் முனங்கினார். சித்திரவதை செய்யப்பட்ட அந்த பிரெஞ்சுக்காரனையும் லோப்னோ சதுக்கத்தில் கூடி நின்ற அந்த கூட்டத்தையும் வீயர் பார்த்த பின்பு மாஸ்கோவில் இனி தங்கக்கூடாது என்று நிச்சயமாக முடிவு செய்தார். அன்றே இராணுவத்திற்கு போக வேண்டுமென்று நிச்சயம் செய்தார். இந்த விஷயத்தை வண்டிக்காரனிடம் தாம் சொல்லிவிட்டதாகவோ அல்லது வண்டிக்காரன் இவற்றை தானாக அறிந்திருக்க வேண்டுமென்றோ அவருக்கு தோன்றியது. வீட்டிற்கு போனதும் அவருடைய தலைமை வண்டிக்காரனான எவ்ஸ்தாபி என்பவளை அழைத்தார். அவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். எது வேண்டுமானாலும் செய்வான். மாஸ்கோ பூராவாக அவனை தெரியும். ஜாய்ஸ் என்ற இடத்தில் உள்ள இராணுவத்திற்கு அன்றிரவே அவர் புறப்பட வேண்டுமென்றும் அவருடைய சீனம் அணிந்த குதிரைகளை அங்கே அனுப்ப வேண்டுமென்றும் அவர் அவனிடம் உத்தரவிட்டார். இவற்றையெல்லாம் அன்றைய தினமே ஏற்பாடு செய்ய முடியாது. இதை எவ்ஸ்தாபி அவருக்கு எடுத்துக் காட்டினான். அதன் மீது தமது பிரயாணத்தை மறு நாள் வரை ஒத்திவைக்கும்படி வீயருக்கு ஏற்பட்டது. மாற்று குதிரைகளை முன்னதாக அனுப்பி வைப்பதற்கு இந்த அவகாசம் வேண்டியிருந்தது. மழை பெய்த பின்பு 24 தேதியன்று கால நிலைமை தெளிவாயிருந்தது. டின்னருக்கு பின்னால் மாஸ்கோவை விட்டு வீயர் புறப்பட்டார். பெர்குஷ்காவா என்ற இடத்தில் அன்றிரவு குதிரைகளை மாற்றிக் கொண்டிருந்த போது அன்று மாலை ஒரு பெரிய போர் நடந்ததாக கேள்விப்பட்டார். இது தான் ஷெவார்டினா போர் ஆகும். வீரங்கி சுட்டதினால் பெர்குஷ்காவாவில் பூமி அதிர்ந்ததென்றும் அவருக்குச் சொன்னார்கள். அந்த போரில் யார் வெற்றி பெற்றார்கள் என்ற அவருடைய கேள்விகளுக்கு ஒருவராலும் பதில் சொல்ல முடியவில்லை. அடுத்த நாள் உதய காலத்தில் ஜாய்ஸ் என்ற இடத்தை வீயர் நெருங்கிக் கொண்டிருந்தார். ஜாய்ஸ்கில் ஒவ்வொரு வீட்டிலும் சிப்பாய்கள் குடியிருந்தார்கள். அவருடைய வண்டிக்காரனையும் குதிரைக்காரனையும் ஓட்டலில் சந்தித்தார். அந்த ஓட்டலில் அவர் தங்குவதற்கு ஒரு அறை கூட கிடைக்கவில்லை. அது நிறைய அதிகாரிகள் இருந்தார்கள். ஜாய்ஸ்கில்லும் அதற்கு அப்புறமும் துருப்புகள் தங்கியோ அல்லது பிரயாணம் செய்து கொண்டோ இருந்தார்கள். கோசாக்குகள், கால் நடை சிப்பாய்கள், குதிரை சிப்பாய்கள், வண்டிகள், வெடிமருந்து வண்டிகள், பீரங்கிகள் ஆகியவை எங்கும் காணப்பட்டன. அவரால் முடிந்த வரையில் வீயர் வேகமாக முன்னால் போனார். மாஸ்கோவை விட்டு அதிகமாய் வரவர அவர் துருப்புகளின் கூட்டத்தில் அதிகமாய் நுழைந்து போக வேண்டியதாயிருந்தது. அமைதியற்ற பரபரப்பு அவரை ஆட்கொண்டது. இதற்கு முன்னால் அவர் அனுபவித்ததாக ஒரு புதிய மகிழ்ச்சியான உணர்ச்சியும் அவரை ஆட்கொண்டது. சக்கரவர்த்தியின் விஜயத்தின் போது ஸ்லாபோடா அரண்மனையில் அவருக்கு எம்மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டதோ அதே மாதிரி உணர்ச்சி இப்பொழுது தோன்றியது. அதாவது எதையாவது பொறுப்பேற்க வேண்டிய அவசியத்தையும் எதையாவது தியாகம் செய்ய வேண்டிய அவசியத்தையும் அவர் உணர்ந்தார். இப்பொழுது ஒரு சந்தோஷமான உள்ளுணர்ச்சியை அவர் அனுபவித்தார். அதாவது மக்களின் மகிழ்ச்சிக்கு ஆதாரமான வாழ்க்கையில் வேண்டிய சுகங்கள், செல்வங்கள் ஆகியவை எல்லாம் மற்றொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வெறும் குப்பைகள் என்றும் அவற்றை வீசி எறிவது ஒரு மகிழ்ச்சி என்றும் அவர் நினைத்தார். எதோடு ஒப்பிடுவது? வீயரால் அதை சொல்ல முடியவில்லை. யாருக்காக அம்மாதிரி ஒவ்வொன்றையும் தியாகம் செய்வது அவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறது என்பதை அவரால் நிச்சயம் செய்ய முடியவில்லை. எதை தியாகம் செய்ய வேண்டும் என்ற பிரச்சனையை பற்றி அவர் அச்சமயம் நினைக்கவில்லை. தியாகம் செய்ய வேண்டும் என்ற செய்கையே அவருக்கு ஒரு புதிய மகிழ்ச்சியான உணர்ச்சியை கொடுத்தது. 10.19 ஆகஸ்ட் 24 தேதி ஷெவார்டினா அரண்களில் போர் நடந்தது.
25 தேதி அன்று இரு பக்கங்களில் இருந்தும் ஒரு குண்டு கூட சுடப்படவில்லை. 26 தேதி வாராடினோ யுத்தம் நடைபெற்றது. ஏன், எதற்காக ஷிவார்டினாவிலும் வாராடினோவிலும் போர் தொடுக்கப்பட்டு அதை ஒப்புக்கொண்டார்கள்? வாராடினோவில் எதற்காக போர் செய்தார்கள்? அப்படிச் செய்ததில் பிரெஞ்சுக்காரர்களுக்கோ ருஷ்யர்களுக்கோ கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. அதனால் உடனே ஏற்பட்ட பலன் என்னவென்றால், அம்மாதிரி ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். ருஷ்யர்களை பொறுத்த வரையில் மாஸ்கோவின் நாசத்திற்கு சமீபமாக நாம் கொண்டு வரப்பட்டோம். இந்த உலகத்தில் எதையும் விட அதிகமாக நாம் பயப்பட்டது அது ஒன்றுதான். பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்த வரையில் உடனே ஏற்பட்ட பலன் என்னவென்றால், அவர்களுடைய முழு இராணுவத்தையும் அழிப்பதற்கு அவர்கள் இன்னமும் சமீபமாக கொண்டு வரப்பட்டார்கள். இந்த உலகத்தில் வேறு எதையும் விட அதையே அவர்கள் அதிகமாய் பயந்து கொண்டிருந்தார்கள். சண்டையில் முடிவு எப்படியிருக்கும் என்பது தெளிவாய் தோன்றிய விஷயம். என்றாலும் நெப்போலியன் அந்த போரை தொடுத்தார். குட்டதோவ் அதை ஒப்புக்கொண்டார். காரணங்களை அறிந்து கமாண்டர்கள் நடப்பவர்களாயிருந்தால் 1300 மைல்கள் முன்னேறி ஒரு சண்டையை தொடுத்து அதன் மூலம் தனது இராணுவத்தில் 1/4 பங்கு பேரை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அது நிச்சயமாக நாசத்திலேயே கொண்டுவிடும் என்பதை நெப்போலியன் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சண்டையை ஒப்புக்கொண்டு தமது இராணுவத்தில் 1/4 பகுதி பேரை இழப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாக மாஸ்கோவை இழந்துவிட வேண்டும் என்பதும் குட்டதோவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். குட்டதோவை பொறுத்த வரையில் இது வெகு தெளிவான கணக்கு. சதுரங்கம் விளையாடும் பொழுது எனக்கு ஒரு ஆள் குறைவாயிருக்கிறது. நான் பரிவர்த்தனை செய்து கொண்டே போனால் நிச்சயமாக தோற்று போவேன். ஆகவே பரிவர்த்தனை செய்யக்கூடாது. எனக்கு எதிராக விளையாடுபவனிடம் 16 மனிதர்கள் இருந்து என்னிடம் 14 மனிதர்கள் இருந்தால் நான் அவனை விட 8இல் 1 பங்கு தான் பலம் குறைந்தவனாய் இருப்பேன். ஆனால் 13 பேரை நான் பரிவர்த்தனை செய்தால் அவன் என்னை விட 3 மடங்கு அதிக பலமுள்ளவனாக இருப்பான். வாராடினோ போருக்கு முன்பாக பிரெஞ்சுக்காரரின் பலத்தோடு நமது பலத்தை ஒப்பிட்டால் உத்தேசமாக அவர்களிடம் 6 பங்கும் நம்மிடம் 5 பங்கும் இருந்தன. ஆனால் அந்த போருக்கு பின்பு நம்மிடம் 1 பங்கும் அவர்களிடம் 2 பங்கும் இருந்தன. அதாவது போருக்கு முன்பாக நம்மிடம் 100,000 துருப்புகளும் எதிரிகளிடம் 120,000 துருப்புகளும் இருந்தன. போருக்கு பின்னால் நம்மிடம் 50,000 அவர்களிடம் 100,000 இருந்தன. இருந்தாலும் அனுபவமும் புத்தி நுட்பமும் உள்ள குட்டதோவ் அந்த போரை ஒப்புக்கொண்டார். ஒரு மேதையான கமாண்டர் என்று சொல்லப்பட்ட நெப்போலியன் தமது படையில் இந்த உலகத்தில் எதையும் விட அதிகமாக நாம் பயப்பட்டது அது ஒன்றுதான். பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்த வரையில் உடனே ஏற்பட்ட பலன் என்னவென்றால், அவர்களுடைய முழு இராணுவத்தையும் அழிப்பதற்கு அவர்கள் இன்னமும் சமீபமாக கொண்டு வரப்பட்டார்கள். இந்த உலகத்தில் வேறு எதையும் விட அதையே அவர்கள் அதிகமாய் பயந்து கொண்டிருந்தார்கள். சண்டையில் முடிவு எப்படியிருக்கும் என்பது தெளிவாய் தோன்றிய விஷயம். என்றாலும் நெப்போலியன் அந்த போரை தொடுத்தார். குட்டதோவ் அதை ஒப்புக்கொண்டார். காரணங்களை அறிந்து கமாண்டர்கள் நடப்பவர்களாயிருந்தால் 1300 மைல்கள் முன்னேறி ஒரு சண்டையை தொடுத்து அதன் மூலம் தனது இராணுவத்தில் 1/4 பங்கு பேரை இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அது நிச்சயமாக நாசத்திலேயே கொண்டுவிடும் என்பதை நெப்போலியன் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி சண்டையை ஒப்புக்கொண்டு தமது இராணுவத்தில் 1/4 பகுதி பேரை இழப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் நிச்சயமாக மாஸ்கோவை இழந்துவிட வேண்டும் என்பதும் குட்டதோவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். குட்டதோவை பொறுத்த வரையில் இது வெகு தெளிவான கணக்கு. சதுரங்கம் விளையாடும் பொழுது எனக்கு ஒரு ஆள் குறைவாயிருக்கிறது. நான் பரிவர்த்தனை செய்து கொண்டே போனால் நிச்சயமாக தோற்று போவேன். ஆகவே பரிவர்த்தனை செய்யக்கூடாது. எனக்கு எதிராக விளையாடுபவனிடம் 16 மனிதர்கள் இருந்து என்னிடம் 14 மனிதர்கள் இருந்தால் நான் அவனை விட 8இல் 1 பங்கு தான் பலம் குறைந்தவனாய் இருப்பேன். ஆனால் 13 பேரை நான் பரிவர்த்தனை செய்தால் அவன் என்னை விட 3 மடங்கு அதிக பலமுள்ளவனாக இருப்பான். வாராடினோ போருக்கு முன்பாக பிரெஞ்சுக்காரரின் பலத்தோடு நமது பலத்தை ஒப்பிட்டால் உத்தேசமாக அவர்களிடம் 6 பங்கும் நம்மிடம் 5 பங்கும் இருந்தன. ஆனால் அந்த போருக்கு பின்பு நம்மிடம் 1 பங்கும் அவர்களிடம் 2 பங்கும் இருந்தன. அதாவது போருக்கு முன்பாக நம்மிடம் 100,000 துருப்புகளும் எதிரிகளிடம் 120,000 துருப்புகளும் இருந்தன. போருக்கு பின்னால் நம்மிடம் 50,000 அவர்களிடம் 100,000 இருந்தன. இருந்தாலும் அனுபவமும் புத்தி நுட்பமும் உள்ள குட்டதோவ் அந்த போரை ஒப்புக்கொண்டார்.
ஒரு மேதையான கமாண்டர் என்று சொல்லப்பட்ட நெப்போலியன் தமது படையில் நிச்சயமான, எல்லாரும் அறிந்த, ஆனால் முற்றிலும் பொய்யான அபிப்பிராயம் இருந்து வருகிறது. அந்த விஷயத்தைப் பற்றி எல்லா சரித்திர ஆசிரியர்களும் பின்வருமாறு வருணிக்கிறார்கள். ஸ்மாலென்ஸ்கில் இருந்து ரஷ்ய துருப்புகள் பின்வாங்கி வரும்போது ஒரு பெரிய போர் தொடுப்பதற்காக ஒரு நல்ல இடத்தை தேடி வந்தார்கள் என்றும், வாராடினோ அம்மாதிரி ஒரு நல்ல இடமாக இருந்ததைக் கண்டார்கள் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். மாஸ்கோவில் இருந்து ஸ்மாலென்ஸ்கிற்கு போகிற பிரதான ரஸ்தாவில் இடது பக்கமாக, அநேகமாக வாராடினோவில் இருந்து உட்டைட்ஸிற்கு, அநேகமாக நேர் செங்கோணத்தில் முன்னதாகவே அரண்கள் வெட்டி ரஷ்யர்கள் பாதுகாப்பு செய்திருந்தார்கள் என்றும், அந்த இடத்திலேயே போர் நடந்தது என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வியூகத்திற்கு முன்னால் ஷெவார்டினா குன்றுக்கு மேலே ஒரு பாதுகாக்கப்பட்ட காவல் முகாமும் அமைத்திருந்தார்கள் என்றும், அதிலிருந்து எதிரிகளின் நடமாட்டத்தை கவனித்து வந்தார்கள் என்றும் அவர்கள் சொல்லுகிறார்கள். 24 தேதியன்று இந்த காவல் முகாமை நெப்போலியன் தாக்கி கைப்பற்றியதாகவும், 26 தேதியன்று வாராடினோவில் வியூகமாய் அமைந்திருந்த முழு ரஷ்ய இராணுவத்தையும் அவர் தாக்கியதாகவும் நமக்கு சொல்லுகிறார்கள். இம்மாதிரி சரித்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அது முற்றிலும் தவறு. இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள யாராவது முயற்சி செய்தால் சுலபமாக அவர்கள் உண்மையை அறிந்து கொள்ளலாம். ரஷ்யர்கள் ஒரு நல்ல இடத்தை தேடி கண்டு பிடிக்கவில்லை. அதற்கு மாறாக வாராடினோவை விட சிலாக்கியமான இடங்களை எல்லாம் அவர்கள் கடந்து பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடங்களில் ஒன்றில் கூட தங்குவதற்காக அவர்கள் நிற்கவில்லை. ஏனென்றால் தாம் தேர்ந்தெடுக்காத ஒரு போர்க்களத்தில் ரஷ்யர்கள் தங்கியிருப்பதை குட்டதோல் விரும்பவில்லை. தவிரவும் ஒரு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை இன்னமும் பலமாக வெளியாகவில்லை. மேலும் மிலாராடாவிக் இன்னமும் தமது பாதுகாப்பு படையோடு வந்து சேரவில்லை. இம்மாதிரி இன்னும் பல காரணங்கள் இருந்தன. வாராடினோவை விட அவர்கள் கடந்து சென்ற பல இடங்கள் இன்னமும் பலமானவைகளாய் இருந்தன. போர் நடந்த வாராடினோவின் அமைப்பு அவ்வளவு பலமாய் இல்லை. ரஷ்ய ஏகாதிபத்தியத்தில் உள்ள பல இடங்களைப் போலவே வாராடினோவும் ஒன்றாகும். வாராடினோவில் இடது பக்கத்தை ரஷ்யர்கள் பாதுகாப்பு அரண் செய்யவில்லை. செங்கோணத்திலும் பிரதான ரஸ்தாவிற்கு இடது பக்கத்திலும் இருந்த இடத்தை அவர்கள் அரண்களால் பாதுகாக்கவில்லை. அதாவது அந்த யுத்தம் நடந்த இடத்தில் 1812 வருஷம் ஆகஸ்ட் மாதம் 25 தேதி வரையில் அந்த இடத்தில் ஒரு போரை நடத்த வேண்டி இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. 25 தேதி வரையில் அரண்கள் எதுவும் அங்கே வெட்டப்படவில்லை என்பதே இதை காட்ட போதுமானது. 25 தேதியன்றும் 26 தேதியன்றும் அவர்கள் ஆரம்பித்த அரண் வேலைகள் முடியவில்லை என்பதிலிருந்தும், ஷெவார்டினா அரண்களின் நிலைமையில் இருந்தும் இதை கண்டு கொள்ளலாம். போரை ஒப்புக்கொண்ட இடத்திற்கு முன்பாக அந்த அரண்கள் அமைந்திருந்ததும் முற்றிலும் புத்தியற்ற வேலையாகும். மற்ற முகாம்களை விட அவற்றை மட்டும் இதற்காக பலமாய் அரண்களால் அமைக்க வேண்டும். அதை பாதுகாப்பதற்காக 24 தேதி இரவில் வெகு நேரம் வரையில் எதற்காக எல்லா பலத்தையும் வீணாக்கி 6000 பேர்களையும் தியாகம் செய்ய வேண்டும். எதிரியின் நடமாட்டங்களை அறிவதற்கு ஒரு கோசா காவல் படை போதுமானது. போர் எங்கே நடந்ததோ அந்த இடத்தில் போர் நடக்கும் என்பதை முன்னதாக அறிந்திருக்கவில்லை என்பதை காட்டுவதற்கும், ஷெவார்டினா அரண்கள் அந்த இடத்திற்கு ஒரு காவல் முகாமாய் இல்லை என்பதை காட்டுவதற்கும் ஆதாரங்கள் இருக்கின்றன. அவையாவன 25 தேதி வரையில் பாரக்லே தி தாலியும் பாக்ரேஷனும் ஷெவார்டினா அரண்கள் தான் வியூகத்தின் இடது பக்கவாட்டாக இருக்குமென்று நினைத்திருந்தார்கள். போருக்கு பின்பு அவசரமாக எழுதிய தமது அறிக்கையிலும் ஷெவார்டினா அரண்களை வியூகத்தின் இடது பக்கவாட்டாக குட்டதோல் குறிப்பிட்டிருக்கிறார். வெகு காலத்திற்கு பின்னால் வாராடினோ போரை பற்றி சாவகாசமாக எழுதிய போதுதான் அந்த தவறான அசாதாரணமான விஷயம் உற்பத்தி செய்யப்பட்டது. ஒரு சேனாதிபதியின் தவறுகளை சரியானவை என்று காட்டுவதற்காகவும் அவர் தவறே செய்யாதவர் என்று காட்டுவதற்காகவும் அது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கலாம். அதாவது ஷெவார்டினா அரண்கள் ஒரு இருந்ததென்றும், உண்மையில் இடது பக்கவாட்டில் அது ஒரு பாதுகாக்கப்பட்ட இடமாயிருந்தது. அந்த வாராடினோ போரானது முன்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்தில் தான் நடந்தது என்றும் சொல்லப்பட்டது. உண்மையில் அந்த இடம் முற்றிலும் எதிர்பாராத இடம். அங்கே அரண்கள் பாதுகாப்பே கிடையாது. விஷயம் இதுதான். காலாச்சா என்ற நதியை அடுத்தாற்போல ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த நதி பிரதான ரஸ்தாவை செங்கோணத்தில் கடக்கவில்லை, ஒரு நெருங்கிய கோணத்தில் அது கடக்கிறது. ஆகவே
இடது பக்கவாட்டு ஷெவார்டினோவில் அமைந்தது. நோவோ என்ற கிராமத்திற்கு பக்கத்தில் வலது பக்கவாட்டு அமைந்தது. மத்திய இடமான வாராடினோ என்ற இடம் காலாச்சா நதியும் ஒய்னா என்ற நதியும் சங்கமமாகிற இடத்தில் இருந்தது. யுத்தம் எப்படி நடந்தது என்பதை பற்றி நினைக்காமல் வாராடினோ யுத்தம் களத்தை ஒருவர் பார்வையிட்டால் இந்த யுத்தகளம் காலாச்சா நதியினால் பாதுகாக்கப்பட்டு இருப்பதை காணலாம். ஸ்மாலென்ஸ்க் ரஸ்டா வழியாக மாஸ்கோவிற்கு முன்னேறி வரும் எதிரியை தடுக்கும் நோக்கத்தோடு இருக்கும் நமது துருப்புகளுக்கு இந்த பாதுகாப்பான இடம் தெளிவாய் தோன்றியது. நெப்போலியன் 24 தேதியன்று வாலாவாவிற்கு சவாரி போன போது அவர் செய்ததாக சரித்திர புஸ்தகங்கள் சொல்லுகிறபடி உட்டைட்ராவில் இருந்து வாராடினோ வரை ரஷ்ய அணிவகுப்பு இருந்ததை அவர் பார்க்கவில்லை. அம்மாதிரி அச்சமயம் இல்லாதபடியால் தான் அவரால் பார்க்க முடியவில்லை. அல்லது ரஷ்ய இராணுவத்தின் காவல் முகாமையும் அவர் பார்க்கவில்லை. ரஷ்ய இராணுவத்தின் பின் பகுதியை தொடர்ந்து அவர் வந்த போது ரஷ்ய இராணுவத்தின் இடது பக்கவாட்டில் ஷெவார்டினா அரண்களில் அவர் வந்து சேர்ந்தார். ரஷ்யர்கள் எதிர்பாராத விதமாக அவர் தமது இராணுவத்தை காலாச்சா நதியை கடந்து போகும்படி செய்தார். ஒரு பொதுவான போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு ரஷ்யர்களுக்கு அவகாசம் இல்லாதபடியால் தங்களுடைய அணிவகுப்பின் இடது சாரியை பின்வாங்கினார்கள். அந்த இடத்தில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு புதிய இடத்திற்கு போக வேண்டியதாய் இருக்கிறது. இதைக்காவல் முகாமாய் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அந்த புதிய இடத்தை அரண்களால் பாதுகாப்புகள் செய்வதற்கும் அவகாசம் இல்லை. பிரதான ரஸ்டாவின் இடது பக்கமான காலாச்சார நதியை கடந்து தமது துருப்புகளை மாற்றியதனால் வரப்போகும் போரை வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கு நெப்போலியன் மாற்றிவிட்டார். உட்டைட்ரா, செமியோனாஸ், வாராடினோ ஆகிய இடங்களுக்கு மத்தியில் உள்ள மைதானத்தில் போர்க்களம் அமையும்படி அவர் செய்தார். ரஷ்யாவில் உள்ள வேறு எந்த மைதானத்தையும் விட இந்த மைதானம் எந்த விதத்திலும் சாதகமானதல்ல. அந்த இடத்தில் தான் ஆகஸ்ட் 26 தேதியன்று அந்த முழு யுத்தமும் நடைபெற்றது. 24 தேதியன்று மாலை காலாச்சா நதிக்கு நெப்போலியன் சவாரி போய் இருக்காவிட்டால் அந்த அரண்கள் மீது உடனே தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டுமென்று அவர் உத்தரவு கொடுத்து இருக்காவிட்டால் மறு நாள் காலையில் அந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தால் ஷெவார்டினா அரண்கள் தான் நமது வியூகத்திற்கு இடது பக்கவாட்டாக அமைந்திருக்கும் என்பதில் ஒருவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்காது. அந்த யுத்தமும் நாம் எங்கு எதிர்பார்த்தோமோ அங்கு தான் நடைபெற்றிருக்கும். அப்படியானால் நமது இடது பக்கவாட்டான ஷெவார்டினா அரண்களை இன்னும் பிடிவாதமாக நாம் பாதுகாத்திருக்க முடியும். நெப்போலியனை நாம் மத்தியிலோ வலது பாகத்திலோ தாக்கியிருப்போம். அந்த பெரிய போர் நாம் எதிர்பார்த்த பாதுகாப்புகள் அமைந்திருந்த இடத்திலேயே 25 தேதியன்று நடந்திருக்கும். ஆனால் அந்த நமது இடது பக்கவாட்டை மாலையிலேயே நமது பின் பகுதி துருப்புகள் பின்வாங்கி பின்பு தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது கிரிக்னியோவா போருக்கு பின்னால் உடனேயே ஆரம்பித்தபடியால் ரஷ்ய கமாண்டர்கள் ஒரு பெரிய யுத்தத்தை 24 தேதியன்று மாலையில் ஆரம்பிக்க விரும்பாமல் இருந்தபடியால் அல்லது அவர்களுக்கு அவகாசம் இல்லாதபடியால் வாராடினோ போரின் முதலாவதான முக்கியமானதான நடவடிக்கை 24 தேதியன்றே தோற்று போயிற்று. ஆகவே அந்த தோல்வி 26 தேதியன்று நடந்த போரிலும் தோல்வியை கொண்டு வந்து கொடுத்தது. ஷெவார்டினா அரண்களில் நமக்கு தோல்வி ஏற்பட்ட பின்பு 25 தேதியன்று காலையில் நமது இடது பக்கவாட்டிற்கு ஒரு சரியான பாதுகாப்பு இடம் இல்லாமல் இருப்பதை நாம் கண்டோம். ஆகவே அந்த இடத்தில் அந்த இடது பக்கவாட்டை வளைத்து வின் வாங்கும்படி நேரிட்டது. எந்த இடத்தில் பின்வாங்கி வந்து நின்றோமோ அதை அவசரமாக அரண்களால் பாதுகாக்க முயற்சித்தோம். 26 தேதியன்று ரஷ்ய இராணுவத்தை பலவிதமான முற்றுப்பெறாத அரண்களை கொண்டு பாதுகாக்க வேண்டியதாயிருந்தது. அந்த நிலையில் உள்ள அசுகரியம் ரஷ்ய கமாண்டர்களால் இன்னும் அதிகரிக்கப்பட்டது. இடது பக்கவாட்டில் நமது அணிவகுப்புக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டத்தையும் அந்த வரப்போகும் போர் முழுவதும் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்திற்கு மாறியதையும் அவர்கள் பூரணமாக உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால் நோவோவில் இருந்து உட்டைட்ரா வரையில் நீண்டிருந்த தமது அணிவகுப்பை அவர்கள் அப்படியே வைத்திருந்தார்கள். போர் நடக்கும் சமயத்தில்தான் துருப்புகளை வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கத்திற்கு அவர்கள் மாற்றும்படி நேரிட்டது. ஆகவே அந்த போர் முழுவதையும் நமது இடது பக்கவாட்டின் மீது பிரெஞ்சு இராணுவம் பூராவாக ஆரம்பித்த தாக்குதலை அவர்களுடைய எண்ணிக்கையில் பாதி அளவேயுள்ள ரஷ்யர்களால் சமாளிக்க வேண்டியதாய் நேரிட்டது. உட்டைட்ராவில் பானியாட்டாம்ஸ்கி நடத்திய போரும்
வலது பக்கவாட்டில் உபராஜ் நடத்திய போரும் பிரதான போருக்கு புறம்பான செய்கைகளாகும். ஆகவே வாராடினோ யுத்தம் அது நடந்ததாக வருணிக்கப்பட்டிருக்கிறபடி நடக்கவே இல்லை. நம்முடைய கமாண்டர்களின் தவறுகளை மறைப்பதற்காக, அதனால் நம்முடைய ருஷ்ய இராணுவத்திற்கும் மக்களுக்கும் பெருமை குலையும் என்பதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் செய்யப்பட்ட செய்கையாகும். ஒரு குறிப்பிட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்தில் வாராடினோ போர் நடக்கவில்லை. எதிரியை விட சிறிது தான் பலம் குறைந்த நமது துருப்புகள் அந்த போரை நடத்தினார்கள் என்பதுமில்லை. ஷெவார்டினா அரண்களை இழந்துவிட்டதன் பலனாக வாராடினோ யுத்தத்தை பாதுகாக்கப்படாத ஒரு திறந்த வெளியில் ருஷ்யர்கள் நடத்த வேண்டியதாயிருந்தது. அதுவும் பிரெஞ்சுக்காரர்களின் பலத்தில் பாதியளவு பலத்தோடுதான் செய்ய வேண்டியிருந்தது. அதாவது 3 மணி நேரம் கூட படுதோல்வியும் புறங்காட்டி ஓடுவதும் இல்லாமல் யுத்தம் செய்ய முடியுமென்று நினைக்க முடியாத இடத்தில் 10 மணி நேரம் யுத்தம் செய்து வெற்றி தோல்வி இல்லாத ஒரு பலனை அடையலாமென்று நினைப்பது அசாத்தியமானது. 10.20 25 தேதியன்று காலையில் ஜாய்ஸ்கை விட்டு பீயர் புறப்பட்டார். அந்த செங்குத்தான குன்றில் இருந்து இறங்கும் பாதையில் ஒரு ரஸ்தா வளைந்து வளைந்து அந்த நகரத்திற்கு வெளியே வலது பக்கம் இருந்த மாதா கோயிலை கடந்து போவது காணப்பட்டது. அந்த மாதா கோயிலில் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. கோயில் மணிகள் அடித்துக் கொண்டிருந்தன. பீயர் தமது வண்டியை விட்டு இறங்கி கால் நடையாக போனார். அவருக்கு பின்னால் ஒரு குதிரை பட்டாளம் அதன் பாடகர்களோடு குன்றில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்து அவருக்கு எதிராக அவரை நோக்கி ஒரு வரிசை வண்டிகள் வந்து கொண்டிருந்தன. முதல் நாளன்று நடந்த போரில் காயமடைந்தவர்களை அந்த வண்டிகளில் கொண்டு வந்தார்கள். விவசாயிகளான வண்டியோட்டிகள் கூச்சலிட்டுக் கொண்டும் தங்கள் குதிரைகளை அடித்துக் கொண்டும் வண்டிகளை இப்பக்கமும் அப்பக்கமுமாக ஒட்டிக் கொண்டும் இருந்தார்கள். ஒவ்வொரு வண்டியிலும் 3 அல்லது 4 காயம்பட்ட சிப்பாய்கள் படுத்துக்கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ இருந்தார்கள். அந்த பாதையில் உள்ள பள்ளங்களை நிரப்பிய கற்கள் மீது வண்டிகள் வந்தபோது தூக்கி போட்டுக் கொண்டிருந்தன. காயமடைந்தவர்கள் துணிகளால் கட்டுகள் போட்டுக்கொண்டு வெளிரிய கன்னங்களுடனும் இறுக்கி மூடிய உதடுகளுடனும் புருவங்களை நெறித்துக் கொண்டும் வண்டிகள் தூக்கி போடும்போது வண்டிகளின் பக்கங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அநேகமாக அவர்கள் எல்லோரும் சூது இல்லாத குழந்தைத்தனமான ஆச்சரியத்தோடு வீயரின் வெள்ளை தொப்பியையும் பச்சை கோட்டையும் பார்த்தார்கள். காயமடைந்தவர்களை ஏற்றி வந்த அந்த வண்டிகளை பார்த்து அவைகளை ரஸ்தாவின் ஒரு பக்கமாக ஒட்டி வரும்படி வீயரின் வண்டிக்காரன் கோபமாய் கூச்சலிட்டான். அந்த குதிரை படை அதனுடைய பாடகர்களோடு குன்றில் இருந்து இறங்கி வரும்போது வீயரின் வண்டியை சூழ்ந்து தெருவை அடைத்துக் கொண்டு போனார்கள். நெருக்கமாயிருந்தபடியால் வீயர் ஒதுங்கி நின்றார். அந்த இடத்தில் குன்று மேலே நீண்டிருந்தபடியால் சூரிய வெளிச்சம் நுழையவில்லை. அங்கே குளிராகவும் ஈரமாகவும் இருந்தன. ஆனால் வீயரின் தலைக்கு மேலாக அந்த ஆகஸ்டின் சூரிய ஒளி பிரகாசமாய் தோன்றிக் கொண்டும் மாதா கோயிலின் மணிகள் மகிழ்ச்சிகரமாய் ஒலித்துக் கொண்டும் இருந்தன. காயமடைந்தவர்களை ஏற்றி வந்த வண்டிகளில் ஒன்று அந்த ரஸ்தாவில் வீயருக்கு பக்கமாக வந்து நின்றது. மரப்பட்டை செருப்புகள் அணிந்திருந்த வண்டியோட்டி டயர் இல்லாத பின் சக்கரத்திற்கு கீழே ஒரு கல்லை வைத்து அங்கிருந்த பள்ளத்தை கடப்பதற்காக ஏற்பாடு செய்தான். கையில் கட்டு போட்டிருந்த ஒரு வயதான சிப்பாய் கால் நடையில் அந்த வண்டிக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தான். வீயரை பார்ப்பதற்காக அவன் திரும்பினான். எனது நாட்டு சகோதரரே, நம்மை அவர்கள் இங்கே தான் விட்டு விடுவார்களா அல்லது மாஸ்கோவிற்கு கொண்டு போவார்களா என்று அவன் கேட்டான். ஆழ்ந்த யோசனையில் வீயர் இருந்தபடியால் அவனுடைய கேள்வியை அவர் கிரகிக்கவில்லை. அவர் இப்பொழுது அந்த காயம் பட்ட சிப்பாய்களின் வண்டிகளை சந்திக்க குதிரை பட்டாளத்தையும் தமது பக்கத்தில் நிற்கின்ற வண்டியையும் பார்த்து கொண்டிருந்தார். அந்த வண்டியில் காயமடைந்த இருவர் உட்கார்ந்து கொண்டும் ஒருவர் படுத்துக் கொண்டும் இருந்தார்கள். அந்த உட்கார்ந்திருந்தவர்களில் ஒருவனுக்கு கன்னத்தில் காய் மேற்பட்டிருந்தது. அவனுடைய தலை முழுவதிலும் கட்டு போட்டிருந்தார்கள். அவனுடைய ஒரு கன்னம் ஒரு குழந்தையின் தலை அளவு வீங்கியிருந்தது. அவனுடைய மூக்கும் வாயும் ஒரு பக்கமாக சுளித்திருந்தன. அந்த சிப்பாய் மாதா கோயிலை பார்த்து தனக்கு சிலுவை குறி காட்டிக் கொண்டான். அழகிய தலைமுடியுள்ள மற்றொரு வாலிபன் அவனுடைய மெலிந்த முகத்தில் இரத்தமே இல்லாதது போல வெள்ளையாய் காணப்பட்டான். அவன் வீயரை அன்போடு நோக்கி புன்னகை பூத்தான். 3வது ஆசாமி குப்புறப்படுத்திருந்தான். அதனால் அவனுடைய முகம் தெரியவில்லை. பக்கத்தில் சென்று கொண்டிருந்த குதிரைப்படைக்காரர்கள் பாட்டு பாடிக்கொண்டு போனார்கள். ஆ, இழந்தோம், முற்றிலும் இழந்தோம். எனது மூளை கூர்மையாய்த்தான் இருக்கிறது. வெளி நாட்டில் வசிக்கிறோம்.
என்று அவர்கள் நடனப் பாட்டை பாடிக்கொண்டு போனார்கள். அவர்கள் சொல்லுவதைக் கேட்டு பதில் கூறுவதைப் போல, ஆனால் மற்றொரு விதமான மகிழ்ச்சியோடு அந்த மணிகளின் சப்தங்கள் மேலே ஒலித்துக் கொண்டிருந்தன. எதிரே இருந்த மற்றொரு சரிவின் உச்சியில் மற்றொரு விதமான மகிழ்ச்சியோடு சூரிய ஒளி வீசிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த சரிவுக்கு கீழாக காயமடைந்த சிப்பாய்களின் வண்டிகளுக்கு பக்கத்தில் அந்த சிறிய குதிரை பிரிச்சு விட்டுக் கொண்டிருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஈரமாகவும் சோகமாகவும் இருளாகவும் காணப்பட்டன. வீங்கிய கன்னத்தோடு இருந்த அந்த சிப்பாய் கோபமாக குதிரைப்படை பாடகர்களை பார்த்தான். "உத்தம்பாச்சாரிகளே" என்று அவன் கோபத்துடன் கூறினான். "பார்த்தேன், விவசாயிகள் அவர்களும் கூட போக வேண்டியதா இருக்கிறது" என்று வண்டிக்கு பின்னால் நின்ற சிப்பாய் ஒரு சோகமான புன்னகையோடு வீயரை பார்த்து சொன்னான். "இக்காலத்தில் வித்தியாசங்கள் எதுவுமில்லை. நமது சமுதாயம் முழுவதுமே எதிரிகளின் மீது விழுந்து தாக்க வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு வார்த்தையில் சொல்லுவது இருந்தால் அதுதான் மாஸ்கோ. அதற்கு ஒரு முடிவு காண அவர்கள் விரும்புகிறார்கள்." சிப்பாயின் வார்த்தைகள் புரியாமல் இருந்த போதிலும் அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை அறிவதற்காக இரு பக்கங்களிலும் பார்த்து கொண்டே போனார். ஆனால் ஒவ்வொரு பக்கமும் இராணுவத்தைச் சேர்ந்த வெவ்வேறு வகுப்பில் உள்ள தமக்கு பழக்கமில்லாத முகங்களையே அவர் கண்டார். அவர்கள் எல்லாரும் அவருடைய வெள்ளை தொப்பியையும் பச்சை சட்டையையும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். ரோட் சுமார் 3 மைல் தூரம் போன பின்பு ஒரு அறிமுகமானவரை அவர் சந்தித்தார். ஆவலோடு அவரிடம் பேசினார். இராணுவத்தைச் சேர்ந்த தலைமை டாக்டர்களில் அவர் ஒருவர். மேலே மூடி போட்ட ஒரு ஒற்றை குதிரை வண்டியில் வீயரை நோக்கி அவர் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒரு வாலிப டாக்டர் அமர்ந்திருந்தார். வீயரை அறிந்து கொண்டதும் தமது வண்டியை ஒட்டி வந்த கோசாக்கிடம் வண்டியை நிறுத்தச் சொன்னார். "கோமகனே, மேன்மை தங்கியவரே, நீர் எப்படி இங்கே வர நேரிட்டது?" என்று அந்த டாக்டர் கேட்டார். "நல்லது, உமக்கு தெரியுமே, நான் பார்க்க விரும்பினேன்." "ஆம் ஆம், பார்ப்பதற்கு இங்கே ஏதாவது இருக்கும்." வீயர் வண்டியை விட்டிறங்கி டாக்டரிடம் பேசினார். இந்த யுத்தத்தில் தாம் கலந்து கொள்ளும் உத்தேசத்தைப் பற்றி அவரிடம் சொன்னார். குட்டஜோவை நேராக பார்க்கும்படி டாக்டர் ஆலோசனை கூறினார். "ஏதாவது ஒரு கண் காணாத இடத்தில் இந்த யுத்தத்தில் நீர் ஏன் இருக்க வேண்டும்?" என்று அவர் சொல்லி தமது வாலிபத் தோழரோடு கண்களால் பேசிக்கொண்டார். எப்படியானாலும் அந்த கலங்காத மேன்மை தங்கியவர் உண்மை அறிவார். அவர் உண்மை கண்ணியமாக வரவேற்பார். நீர் அப்படித்தான் செய்ய வேண்டும். டாக்டர்களை படைந்தவராகவும் அவசரத்தில் இருப்பவராகவும் தோன்றினார். "நீர் அப்படி நினைக்கிறீரா? நமது இராணுவ நிலைமையில் எப்படி இருக்கிறது என்பதையும் உம்மிடம் கேட்க நான் விரும்புகிறேன்" என்றார் வீயர். "நிலைமையா?" என்று டாக்டர் திருப்பிச் சொன்னார். "நல்லது, அது என் தொழிலைச் சேர்ந்ததல்ல. டாட்டாரினாவாவை கடந்து நீர் போம் ரோட், அங்கே ஏராளமாக குழிகளை வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருக்கும் மேட்டின் மேலே ஏறினார் நீர் பார்க்கலாம். அங்கிருந்து ஒருவர் பார்க்க முடியுமா? நீர் மட்டும்." ஆனால் டாக்டர் அவரை இடைமறித்து தமது ஒற்றை குதிரை வண்டியை நோக்கி திரும்பினார். "நான் உம்முடன் வந்திருப்பேன். ஆனால் எனக்கு வேலை இதுவரை இருக்கிறது" என்று அவர் சொல்லி தமது தொண்டையை சுட்டிக்காட்டினார். "நான் இப்பொழுது கமாண்டரிடம் ஓடிக்கொண்டிருக்கிறேன். விஷயங்கள் எப்படி இருக்கின்றன கோமகனே? நாளை ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது. 100,000 பேருள்ள நமது இராணுவத்தில் குறைந்தது 20,000 பேர்களாவது காயமடைந்து போவார்கள் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் நம்மிடம் 6,000 பேர்களுக்கு கூட வேண்டிய தோலிகளோ அறைகளோ காயங்களுக்கு கட்டு போடுகிறவர்களோ டாக்டர்களோ இல்லை. நம்மிடம் 10,000 வண்டிகள் இருக்கின்றன. ஆனால் மற்ற உதவிகளும் நமக்கு தேவையாயிருக்கின்றன. நம்மால் எவ்வளவு சிலாக்கியமாக செய்ய முடியுமோ அம்மாதிரி நாம் செய்ய வேண்டும்." வாலிபர்களும் வயோதிகர்களுமான ஆயிரக்கணக்கான பேர்கள் தம்முடைய தொப்பியை மகிழ்ச்சியான ஆச்சரியத்தோடு வெறித்து பார்த்த அவர்களில் ஒருவேளை நாம் கவனித்த அவர்களாக இருக்கலாம். 20,000 பேர்கள் வரை காயமடைந்தோ மரணமடைந்தோ போக நேரிடும் என்ற விசித்திரமான சிந்தனை வீயரை மலைக்க வைத்தது. நாளை அவர்கள் மாண்டு போகலாம். மரணத்தைத் தவிர மற்றவைகளைப் பற்றி அவர்கள் ஏன் நினைக்கிறார்கள்? அந்த ஞாயிற்றுக்குன்றின் சரிவும் காயமடைந்தவர்களோடு வந்த வண்டிகளும் ஒலித்துக் கொண்டிருந்த மணிகளும் சூரியனுடைய சாய்வான கிரணங்களும் குதிரை படைக்காரர்களின் பாட்டுகளும் அந்த கண்காணாத சூட்சும சிந்தனைகளின் விளைவுகளினால் அவருடைய மனதில் தெளிவாய் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. அந்த குதிரை பட்டாளம் போருக்கு போகிற வழியில் காயம் பட்டவர்களை சந்திக்கிறது என்றாலும் தங்களுக்கு என்ன காத்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒரு வினாடி கூட சிந்திப்பதில்லை. அந்த காயமடைந்தவர்களை பார்த்து
கண் சிமிட்டிக் கொண்டே அவர்கள் போகிறார்கள். என்றாலும் இந்த மனிதர்களில் 20,000 பேர் நாளை மாண்டு போகப் போகிறார்கள். அவர்கள் என்னுடைய தொப்பியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். விசித்திரமானது என்று டாட்டாரினாவாவிற்கு போகிற வழியில் பீயர் நினைத்தார். ரஸ்தாவிற்கு இடது பக்கமாக ஒரு மிராசுதாரின் வீட்டுக்கு முன்பாக வண்டிகளும் சவாரி வண்டிகளும் ஏராளமான வெள்ளை சேவகர்களும் காவல் வீரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே தான் சேனாதிபதி தங்கியிருந்தார். ஆனால் அங்கே பீயர் வந்தபொழுது சேனாதிபதி அச்சமயம் வீட்டிற்குள் இல்லை. பரிவாரத்தைச் சேர்ந்தவர்களும் ஒருவரும் இல்லை. அவர்கள் மாதா கோயிலுக்கு பிரார்த்தனைக்கு போனார்கள். கோர்க்கியை நோக்கி பீயர் பிரயாணம் போனார். அந்த குன்றில் இருந்து அவர் இறங்கிய போது ஒரு சிறிய கிராமத்தின் தெருவுக்கு வந்து சேர்ந்தார். அங்கே பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்களை முதல் தடவையாக பார்த்தார். அவர்கள் வெள்ளை ஷர்ட்டுகள் அணிந்து சிலுவை குறியுள்ள தொப்பிகள் அணிந்து பேசிக் கொண்டும் உறக்கச் சிரித்துக் கொண்டும் உற்சாகத்தோடும் வியர்வை சொட்டிக் கொண்டும் ரஸ்தாவின் வலது பக்கத்தில் இருந்து அடர்த்தியாக புல் வளர்ந்திருந்த ஒரு பெரிய மேட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், இத்தியாகலிங்கம்.